श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने आपदाम् अपहर्तारं दातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम् வாழி யதிராசன் வாழி யதிராசன் வாழி யதிராசன் என வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் வாழியன வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே லக்ஷ்மிபதியான நாராயணன் அவனையே பரம்பொருளாக கொண்டு அவன் திருவடிகளிலே வழுவிலா அடிமை செய்வதையே பெரும் பெயராக கொண்டு அந்த பெரும் பேற்றையே, அதாவது அவன் திருவடிகளிலே செய்யப்படும் கைங்கரியத்தையே மோக்ஷம் என பாவித்து கொண்டு அதற்காக காத்திருக்க வேண்டியதை முக்கியமாக சொல்லுவார்கள். மோக்ஷம்னா என்ன அர்த்தம்? முக்தி, விடுதலைங்கிறது பொருள். பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கனால், மோக்ஷம் கிடைச்சுடுத்துனால் நாம் அமைதியாக இருக்கலாம், நாம் எந்த பணிகளையும் செய்ய வேண்டிய தேவையிராதுன்னு நினைச்சிட்டு இருக்கார். ஆனால் உண்மையில மோக்ஷம்னால் தொடர்ச்சியான கைங்கரியம், ஓய்வில்லாத கைங்கரியம், அதைத்தான் மோக்ஷங்கிறார். ஆண்டாள் திருப்பாவையிலே பாடும்போது ஒரு இடத்தில் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்னு பாடினான். வருத்தம் அது தீரப்பெற வேணும்னு சொன்னாலே சுகம் ஏற்பட்டு போச்சுங்கிறது பொருளாக கிடைக்கும். இல்லைன்னா சுகம் உண்டாச்சுதுன்னு சொன்னால் வருத்தம் தொலைஞ்சு போச்சுங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஆனால் வருத்தம் தீர்றதை பற்றி தனியாக சொல்லியிருக்கா, சுகம் உண்டாகிறத பற்றி தனியாக பேசி இருக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு கிடைக்கிறதுனால், வருத்தம் தீர்ந்துட்டதாலேயே சுகம் வந்துடாதுங்கிறது பொருள். வருத்தம் தீரப்பெற வேண்டும், சுகமும் உண்டாக வேண்டும் அப்படின்னு பொருள் கொள்ள வேண்டும். வருத்தம் தீரப்பெருகைனா என்னன்னா, இந்த உடம்பை விட்டிடுகை வருத்தம் தீரப்பெருகை. சுகம் ஆனந்தம் எதுனால், எங்கெங்கோ சென்று நாம சிரமப்படாமல் மேலான வைகுண்டத்திற்கு சென்று அங்குறையும் பெருமானுக்கு தொடர்ச்சியான கைங்கரியங்களை செய்வது, அதைத்தான் சுகங்கிறார். அப்போ உடம்பை விட்டுட்டா வருத்தம் போயிடும். ஆனால் வைகுண்டத்துக்கு போலன்னா சுகங்கிறது கிடைக்காது. சுகங்கிறது அங்கே போனாதான் உண்டு. அதைத்தான் நிரதிசய ஆனந்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஓரொரு ஆன்மாவும் ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய இறுதியிலே நிச்சயமாக வைகுந்தத்தை அடையத்தான் போகிறான். ஆழ்வார் பாடினார், வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு பாடினார். யாரும் தப்பிக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் போத்தானே போகிறோம்னு நாம் ஆறி இருத்தல் கூடாது. அது இன்னும் நூற்றுக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான ஜென்மங்களினுடைய இறுதியிலே கிடைக்கும்னு சொன்னால் அது வரைக்கும் இங்கே பிறந்து யார் அல்லல் படுவது? அதனால் இந்த ஜென்மத்தினுடைய இறுதியிலே முக்தி கிடைத்து விட்டதாகில் அது நலம் அப்படிங்கிற ஒரு உறுதி ஓரொருத்தருக்கும் வேண்டும். நாம் அனைவரும் பகவானுடைய சொத்து. ஆனால் அதை ரொம்ப நாள் முன்னாடியே நாம் மறந்து போயிட்டோம். அவர் நம்மளை பார்த்து நீ என்னுடைய அடிமைன்னு சொன்னால் அதெல்லாம் கிடையாதுங்கிறோம். நான் அவர் என்ன ஆசைப்படுறார்? சரி, ஒன்றை என்னுடைய அடிமையாக நீ இசையவில்லை, குறைஞ்சபட்சம் என்னை பார்த்து நீ என்னுடைய அடிமைன்னு சொல்லு, பரவாயில்லைங்கிறார். சம்பந்தம் விடாத இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி பல பேர் அப்படித்தான் இருப்பாங்க.
இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் செய்யட்டுமா நீ செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாருனால், நீயே பண்ணிவிடேன்னு மனைவி சொல்லுகிறாள் என்னால், சரி சேர்ந்தா போல நாம் வாழ்ந்து விட வேண்டியது. இதை வச்சுட்டு சண்டை போட்டு பிரிதல்ங்கிறது கூடாது. பரவாயில்ல, எல்லாத்தையும் நானே பண்ணி தொலைக்கிறேன், ஆனால் சேர்ந்து இருந்துடு, சம்பந்தம் விடாத இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதை போல பகவான் நம்மளை பார்த்துட்டு நீ என்னுடையவன்னு சொன்னால் நாம் ஆமான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னு சொன்னாலும் நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார். நான் உன்னுடையவன் அல்லேன், நீ தான் என்னுடையவன் சொன்னாலும் சரிங்கிறார். ஆனால் நாம் புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா சொல்கிறோம்? நான் என்னுடையவன்கிறோம். உனக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாதுப்பா. உன் இடத்துல நீ சௌக்கியமா இரு, என் இடத்துல நான் சௌக்கியமா இருக்கேன். நீ வேற நான் வேற, நான் சௌக்கியமா இருந்துட்டு போறேன், உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. பகவான் சொல்றார், நீ வேற நான் வேறேன்னு சொன்னியே அது சரி, ஆனால் தொடர்பு கிடையாதுன்னு சொன்ன பாரு அது தப்புங்கிறார். அப்போ நாம் அவனுடைய சொத்து. ஆத்மாங்கிறது பெருமானுடைய சொத்து. ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம்னு சொல்லுவார்கள். ஆத்மாக்கு ஸ்வம்னு பேரு, சொத்துன்னு பேரு. இந்த சொத்தை உடையவன் அவன் சுவாமின்னு அழைக்கப்படுகிறான். அவரை எப்பெல்லாம் சுவாமின்னு கூப்பிடுறோமோ அவன் நாம் என்ன நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த ஸ்வம்மாகிற ஆத்மா, இதற்கு உரிமையாளன் நீதான், அதனால்தான் நீ சுவாமி அப்படின்னு அதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ நாம் எல்லாம் அவன் சொத்துன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் சொத்து அவன் சொல்லுவதற்கு உடன்படாமல், அவனுக்கு தொண்டு புரியாமல் அவனிடமிருந்து தள்ளியே நிற்கிறது. அதுக்காக உரிமையாளர் விட்டுடுவாரா? யாரோ ஒருத்தர் நம்ம சொத்தை ஆக்கிரமிச்சிருக்காருன்னுட்டு வாய்மூடி இருந்துருவோமா? இங்கே பிரச்சனை என்னென்னா, சொத்து தன்னைத்தானே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் ஒரு இடத்துல நிலம் வாங்கி போட்டோம், அதை யாரோ ஒருத்தர் ஆக்கிரமிச்சுட்டாருன்னா சொத்தை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எவனோ ஒருத்தன் அதை ஆக்கிரமித்து விட்டான், ஏன்னா அவனிடத்திலே தான் நாம் கோபித்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆத்மா விஷயத்தில் எப்படி ஆகி போச்சுன்னால், இது அவரோட சொத்து, இதை யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்னா நாமே ஆக்கிரமித்திருக்கிறோம். சொத்தே தன்னை ஆக்கிரமித்திருக்கிறது, மீட்டெடுத்து ஆக வேண்டும். அதுக்குத்தான் அவர் அவதாரங்களை செய்கிறார். மேலேருந்து கீழே ஏன் இறங்கி வருகிறாருங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலேருந்து வராருன்னா வைகுண்டத்திலேருந்து வராருங்கிறது மட்டும் பொருள் அன்று. மேன்மை குணங்களை எல்லாம் மறைத்து வைத்து வருகிறார். நம்மிலே ஒருவராக தன்னை தாழ விட்டு கொண்டு வருகிறார். மேன்மை பாராட்டாமல் வருகிறான். இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்து. அவன் அத்தனை பெரியவன், ஆனால் ஒரு நாள் தன்னை பெரியவன் சொல்லி கொண்டது கிடையாது. நாம் அத்தனை தாழ்ந்தவர்கள், ஒரு நாள் நம்மை உயர்ந்தவர்னு சொல்லிக்கொள்ள மறந்தது கிடையாது. இதுதான் அவருக்கு நமக்கு இருக்கிற அழகான வேறுபாடு. அப்போ மேலேருந்து கீழே இறங்கி வருகிறார், மேன்மை குணங்களை மறைத்து வைத்து கொண்டு வருகிறார். அந்த செயலத்தான் அவதாரம்னு நாம் போற்றுகிறோம். அந்த அவதாரங்களிலே ராமாவதாரம் மிக மிக முக்கியமானதுன்னு அறிகிறோம். சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், தசாவதாரம்னு சொல்கிறோம் சுவாமி, அதில் பரசுராமாவதாரமும் கணக்கெடுகிறோம். ஆனால் பரசுராமனும் ராமனும் சண்டை போட்டான்னு ராமாயணத்திலே படிக்கிறோம். அந்த சண்டையிலே ராமன் வென்றான் என்றும் அறிய பெறுகிறோம். அது எப்படி ரெண்டு பேரும் ஒன்றுதான்னு சொன்னால், அவள் ரெண்டு பேரும் சண்டை போட்டாளாம், அந்த சண்டையில் ராமன் ஜெயிச்சாராம், கொஞ்சம் சந்தேகமாக இருக்கேன்னு ஒரு கேள்வி எழும். இதுக்கு ரொம்ப அழகாக பதில் சொன்னான். இந்த சந்தேகத்துக்கு என்ன பதில் சொல்லப்பட்டதுனால், பரசுராமன் இருக்கார் பாருங்க, அவர் நம்மளை போலே ஒரு ஜீவன். அந்த ஜீவனை கொண்டு சில காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டும்னு பரமாத்மா ஆசை கொண்டார். அதனால் அவர் என்ன பண்ணார்? ஸ்வல்ப காலத்திற்கு அந்த ஜீவனிடத்திலே பெருமான் அனுப்பிரவேசித்திருந்தான், உள்ள நுழைஞ்சு இருந்தார். நாம உள்ள இருந்து கொண்டு இந்த ஆன்மாவை கொண்டு சில காரியங்களை சாதித்து கொள்ள வேண்டியது. அந்த காரியம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த ஆன்மாவை விட்டு வெளியேறிவிட வேண்டியது அப்படின்னு தீர்மானித்து கொண்டு பரசுராமனுக்குள்ளே தான் புகுந்து நுழைந்து அவரை கொண்டு துஷ்ட க்ஷத்திரியர்களை எல்லாம் முடித்தார் பெருமாள். அந்த வேலை முடிஞ்ச உடனே அங்கேருந்து நகர்ந்து விட்டார். அப்ப ராமன் அவர் சாட்சாத்து பெருமாள், ஒரு ஜீவனுக்குள்ளே நுழைந்து புறப்பட்டிருக்கிற பரமாத்மா வல்லர், சாட்சாத்து பரமாத்மாவே இறங்கி வந்திருக்கிறார். அதனால தான் ஆழ்வார் பாடுறச்சே அந்த தசாவதாரங்களை சொல்லும் போது முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய்னு பாடினார். முன்ன ஒரு ராமனா வந்தான், பின்ன ஒரு ராமனா வந்தான். முன்ன வந்த ராமன் பரசுராமன், பின்ன வந்த ராமன் பலராமன். இவன் நடுவில் வந்தவரை நடுவிலி ராமனாய், நடுவில் வந்தவனாய் அல்லது ராமனாய், அப்படி எதுவானா சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன வார்த்தை போட்டார் பாருங்க, தானாயின்னார். மற்றதெல்லாம் பகவான் இவரா வந்தார் அவரா வந்தார், ஆனால் ராமாவதாரம் அவரே வந்தார். இதுதான் வேறுபாடு. அப்போ சாட்சாத்து அவதாரம் பூர்ணாவதாரம்னு சொல்லுவார்கள். இதுதான் ராமாவதாரத்திற்கும் கிருஷ்ணாவதாரத்திற்கும் இருக்கிற ஏத்தம். அப்போ பரசுராமன் அவர் எதிரில் வந்து நின்ற போது அவர் வலிமை இழந்திருந்தார். பரமாத்மா உள்ளுக்குள்ளே நுழைந்திருந்த அந்த சக்தி
அவரை விட்டு அகன்று இருந்தது. அது எங்க இருந்தது? நேர சாட்சாத்தா ராமனா நிற்கிறது. அதனால தான் ராமனிடத்திலே பரசுராமன் தோல்வியுற்றார். எதுக்கு சொல்ல வந்தேன்? பூர்ணாவதாரம்னு கொண்டாடப்படுகிற அவதாரம். ஆனால் அந்த அவதாரத்தை நாம் பார்த்தோம்னால் நிறைய அழுதுருக்கார் ராமன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கார். நாம்ளே தேவலாம் போடு, நம்மளை விட அப்பப்போ உடஞ்சு போடுறார். சீதையை இழந்த போதும் கூட வெகுவாக புலம்பி இருக்கிறார். அந்த விராதன் கபந்தன் இவாள்லாம் வரச்சே கூட புலம்பி இருக்கார். ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்? எங்கோ நாட்டில் சௌக்கியமாக இருந்தேன், காட்டுக்கு போனால் காட்டுக்கு புறப்பட்டு வந்தேன், காட்டில் பல சிரமங்கள் இருக்கத்தான் செய்கின்றன, இப்போ எல்லாருமே போடுவோம் போல் இருக்கே, இப்படின்லாம் புலம்பி இருக்கார். சீத்தையை இழந்த அப்புறம் புலம்பாத நாள் இல்லை, எப்பவும் புலம்பி இருக்கார். என்ன கேள்வி எழும்? சுவாமி சாட்சாத்து பூரணமான பரமாத்மா, அவர் தான் ராமனாக அவதரித்திருக்கிறார்னு சொல்றேன். பரசுராமன் ஒரு சாதாரண வியக்தி, அவரிடத்துல பரசுராமன் இடத்துல புகுந்திருந்து சில காரியங்களை பரமாத்மா சாதிச்சார்னு சொல்றீர். ஆனா பரசுராமன் அழுதே யாரும் பார்த்ததில்லை, இந்த பரமாத்மா அழாத யாரும் பார்க்கல. இந்த வேறுபாடு எப்படி இருக்கு பாருங்க. பரசுராமன் எல்லாரையும் அழ விட்டார், ராமன் எப்ப பார்த்தாலும் அழுகதான். ஒருவேளை அவர் தான் பூரண பரமாத்மாவா? இவர் ஏதோ ஒரு ஜீவனுக்குள்ளே பகவான் கொஞ்சம் காலத்துக்கு ஏதோ பிரவேசிச்சிருந்தாரா நீர் சொன்னா போலேனால் அப்படியெல்லாம் கிடையாது. ராமன் நாட்டில் பிறந்து படாதனப்பட்டான் மணி சர்க்காய், நமக்காக பல கட்டங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். இன்னொன்னு, மனிதனாகவே பிறப்பதுன்னு முடிவெடுத்து வந்தார் இல்லையோ, அதனால ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்வானோ அப்படி பார்த்து பார்த்து அவர் நடந்து கொண்டிருக்கிறார்னு சொல்ல வேண்டும். ஆனா அவரும் கூட பாருங்க, ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்திருக்கார். துளசிதாசர் அவருடைய துளசி ராமாயணத்துல சொல்றார், ராமாவதாரமே பலருக்கும் மோட்சம் கொடுப்பதற்காகத்தாங்கிறார். தேடி தேடி போய் கொடுத்திருக்கார். கமந்தன் எங்க இருக்கான், விராதன் எங்க இருக்கான், சரபங்கர் எங்க இருக்கார், அதை போல பல பேரை தேடி போய் பார்த்து பார்த்து கடைசியில் அன்னுச்சராச்சரங்களை வைகுந்தத்தேத்திய அளவிலும் அத்தனை பேருக்கும் தேடி தேடி மோட்சத்தை கொடுத்துருக்காரு இல்லையோ. எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கிறார். மோட்சம் யாரால தர முடியும்னா பரமாத்மாவால தான் தர முடியும். ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த சரித்திரத்திலேயே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பொதிந்துள்ளது. ஸ்ரீரங்கத்தில் அந்த நாளில் நம்பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியர், 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய செய்தி, 800 ஆண்டுகள் நிச்சயமாக சொல்லலாம். ஸ்ரீரங்கத்தில் நம்பிள்ளைங்கிற பேராசிரியர் எழுந்தருள் இருக்கிறார். அவர் காலத்தில் இன்னொரு ஆச்சாரியர் இருந்தார், நடுவிற் திருவீதி பிள்ளை பட்டர் அப்படின்னு அவருக்கு பேரு. அவரும் மிகச்சிறந்த வித்வான். ஆனால் நம்பிள்ளைன்னா பல பேர் ஆதரித்தார்கள், இந்த நடுவிற் திருவீதி பிள்ளை பட்டரை பல பேர் ஆதரிக்கலை. அதனால மனசுக்குள்ள அவர் அவ்வப்போது அவர் கனன்று கொண்டே இருந்தார். அப்பப்போ சொல்லிப்பார், எனக்கு தெரியாது என்ன அவருக்கு தெரிஞ்சு போச்சு, அவரை பெருசாக எல்லாம் ஆதரிக்கிறார், என்ன ஆதரிக்கலையே, இது கவலையா இருந்தது. அப்புறம் பொறாமையாக அது மாறிவிட்டது. அவர் அப்பப்போ பேசிட்டே இருப்பார், நம்மள என்ன பெருசாக அவருக்கு என்ன தெரிஞ்சு கொடுத்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த ஊரில் ஒரு ராஜா இருந்தான், நன்னா கேட்டுக்கோங்க. ராஜா விவேகி, நல்ல அறிவாளி. அறிஞர்கள்லாம் வந்தால் நல்லா சத்காரம் பண்ணி அனுப்புவான். இந்த நடுவிற் திருவீதி பிள்ளை பட்டர் இருக்காரு, ஒரு நாள் போனார், ராஜாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோடே போனார். ராஜா ஏதாவது கேள்வி கேட்டுட்டு தான் பரிசு தருவான். இவர் போற வழியில நம்பிள்ளையினுடைய ஒரு சீடரை எதிரிலே பார்த்தார். அவருக்கு பின்பழகிய பெருமாள் ஜீயர் அப்படின்னு பேரு. அவர் இவரை பார்த்துட்டு அடியேன்னு கையை கூப்பினார். இவரும் கை கூப்பிட்டு அடியே என்ன எல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு, ராஜாவை பார்க்க போயிட்டு இருக்கேன், கூட வரலாமா அப்படின்னு கேட்டார். பெரிய ஆச்சாரிய புருஷர், புறத்தாழ்வானுடைய திருவம்சத்திலே அவதரித்தவர் நடுவிற் திருவீதி பிள்ளை பட்டர். அவர் கூப்பிடுறார், மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நம்பிள்ளையினுடைய சீடர் வரேன்னுட்டு கிளம்பிட்டார். ரொம்ப சுவாரஸ்யமான சரித்திரம் கிளம்பும். இவர் கூடவே போயிருக்கார், பின்பழைய பெருமாள்ஜியர் கூட போறார். ராஜா கிட்ட போன உடனே ராஜா பார்த்தான், நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், அவசியம் சத்காரம் பண்றேன், ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு கேட்டான். நன்னா கேளுங்க. இவருக்கு ஒன்றும் பயம் இல்லை, மெத்த படித்தவர், நீ என்ன கேள்வி வேணும்னா கேளுன்னு சொல்லிட்டார். அவன் கேட்டான், சுவாமி ராமன் மனிதனாகத்தானே தன்னை எண்ணிக்கொண்டு பாவித்துக் கொண்டு ஒரு மனிதனாகத்தானே பிறந்தான் அப்படின்னு கேட்டான். அதுல என்ன சந்தேகம்? ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம், ஒரு மனிதனாகவே பாவித்துக் கொண்டு அவதரித்தான், எல்ல மீறாதவனாக இருந்தான், மனித சக்திகளுக்கு உட்பட்டுத்தான் அவன் நடந்து கொண்டான் அப்படின்னு முழுசா சொல்ல முடியாது. 14,000 அரக்கர்களை கொல்றதுங்கிறது ஒரு மனிதனால் ஆகக்கூடிய காரியமானு கேட்கலாம். வலிமை பெற்ற ஒரு மனிதன் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அப்போ ஒரு மனிதனாத்தான் இருந்தான். ராஜா கேட்டான், மனிதனால மோட்சம் தர முடியுமான்னு கேட்டான். இவர் முடியாதுன்னார். ஜட்டாயுவுக்கு கொடுத்தாரே, எப்படி கொடுத்தாருன்னு கேட்டுட்டான். ஜட்டாயு அனுப்பிச்சாரோ இல்லையோ, எப்படி கொடுக்க முடியும்? இவர் மோவாயை தடவரார், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கிறார், எல்லாம் பார்த்துட்டு இருக்கா, என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரிஞ்சாதான் இவர் சொல்லுவார். ஒன்றும் இவருக்கு தோன்றவே இல்லை. ஏன்னா ராஜா ராமன் மனிதனான்னா நான் வேற அவசரப்பட்டு ஆமா மனிதன் தான் வேற சொல்லிட்டேன், தன்னை மனிதனாகவே எண்ணிக்கொண்டு பிறந்தான்னு வேற சொல்லிட்டேன். இப்போ ராஜாவுக்கு என்ன பதில் சொல்றது? நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. யாரோ 2 பேர் ராஜா கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு அலுவல் விஷயமா கொஞ்சம் பார்க்கணும்னு யாரோ வந்திருக்கா, ஒரு நிமிஷம் அப்படி வாருன்னு அழைச்சின்னு போயிட்டார். இவர் பார்த்தார், இதுதான் சரியான தருணம், பக்கத்தில் ஒருத்தரை கூட்டுன்னு வந்தது நல்லதா போச்சு. வழியில் பார்த்து அழைச்சின்னு வந்தார் பாருங்க, நம்பிள்ளையினுடைய சீடர்
அவரை பார்த்து மெதுவாக கேட்டார், சுவாமி இந்த விசாரம் நம்மள எப்பயாவது பண்ணியிருக்காரா, உங்க கோஷ்டியில் இந்த விசாரம் வந்ததுண்டா அப்படின்னு கேட்டார். அவருடனே நல்லா பேசியிருக்கோமே, இது ஏற்கனவே இதை பற்றி பேசி ஆராய்ந்து முடிவு எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இதுன்னு விட்டார். என்ன முடிவு அதை சொல்லும்னு அவர் கேட்டார். சத்தியேன லோகான் ஜெயதி, ஒரே வார்த்தையில முடிச்சுட்டார். இது ஸ்ரீராமாயண ஸ்லோகம். சத்தியேன லோகான் ஜெயதி. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இன்னும் நமக்கு தான் புரியல. உடனே ஒரு குஷி ஆயிட்டார். இனிமே நான் பாத்துக்கிறேன்னு விட்டார். ராஜா வந்தா சத்தியேன லோகான் ஜெயதி அப்படின்னா ராஜாவுக்கும் அப்படின்னார். ராஜாவுக்கும் புரிஞ்சு போச்சு. உடனே பொண்ணு மணியும் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் ராஜா. இவர் அதெல்லாம் வாங்கிட்டு நேர நம்பிள்ளை இடத்துல போனார். இத்தனை நாள் உங்க பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்காத இருந்தது, ஆனா நீர் என்ன அழகா சமாதானம் சொல்லியிருக்கீர், ராஜாவிட்ட சொன்னேன், ராஜா ரொம்ப உகந்து இந்த பரிசு எல்லாம் கொடுத்தான், நீர் சொன்ன சமாதானம் பரிசு உமக்கு தருதல் தான் தகும் அப்படின்னு விழுந்து சேவிச்சு விட்டார். அது என்ன சத்தியேன லோகான் ஜெயத்தின்னா, ஸ்ரீராமாயணத்துல ஒரு ஸ்லோகத்தால சொல்றா, இந்த உலகமடங்க ராமன் வசம் இருந்தது, எல்லா உலகங்களும் ராமனுக்கு வசப்பட்டிருந்தது. எங்கனம் வசமாயித்துனால் அவனுடைய உண்மை பேசும் குணத்தாலே எப்பவும் உண்மையாளனாக இருந்திருக்கிறான். உண்மையாளனாக இருப்பதினாலே எல்லா உலகங்களையும் அவன் வெற்றி கொண்டிருந்தான். இதுதான் சத்தியேன லோகான் ஜெயதி. அப்படி வெல்லப்பட்ட உலகங்களுக்குள்ளே வைகுண்டமும் அடக்கம். இதைத்தான் முக்கியமா புரிஞ்சுக்கணும். அவ்வாறு அவனாலே வெல்லப்பட்ட உலகங்களுக்குள்ளே வைகுண்டமும் அடங்கி இருந்தது. தன்னால் வெல்லப்பட்ட உலகிற்கு ஒரு பறவையை அனுப்புவதில் என்ன கடினம், அது என்ன கட்டம் இருக்கிறது, அதனால மோட்சத்தை கொடுத்துட்டார். அப்ப பகவான் மனிதனாட்டம் பிறந்தார். அதுக்குன்னு அவரை மனிதன்னே சொல்லிட முடியாது. ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலேயும் இந்த ரெண்டு பேருமே தேவத்துவத்தை நிந்திக்கிறார்கள்னார். அழகுணவாள பெருமாள் நாயனாருங்கிறவர் சாதிக்கிறார். ராமனிடத்துல வந்து நீதாம்பா ராமன் பகவான்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்க அப்பா தசரதனுடைய பிள்ளை, 60,000 ஆண்டுகள் மலடு தீர்ந்து பிறந்த பிள்ளை நான். எங்க அப்பா தசரதர், நான் தசரத ராமன், தாசரதி அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிட்டார். கண்ணன் பாருங்க மலையை தூக்கி நின்றார். சுத்தி இருக்கிறவாள்லாம் பேசினான், இவன் என்ன யக்ஷனா கந்தர்வனா தேவனா பெருத்த கடவுளா யாரும் தெரியலையேன்னா, ஐயோ நான் சாதாரண இடப்பிள்ளை, என்னை யார் யாரோ ஆக்கிடாதீங்கோங்கிறார். இப்போ நம்மள யாரையாவது பார்த்துட்டோம், நம்மள யாரையாவது ஒருத்தரை பார்த்துட்டு நீ தான் தெய்வம்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரும் யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து நீ தான் தெய்வம், நான் ஒரு 10 பேர் அழைச்சிட்டு வரேன் சொல்கிறேன், இப்போவே ஆரம்பிச்சுடலாம்னா இன்னி தேதிக்கு ஓஹோன்னு நடக்கிற ஒரு வணிகம் அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. சிறியதாக ஆரம்பித்து ஒன்றும் மூலதனம் பெருசாக ஒன்றுமே வேண்டாம். நான் தான் கடவுள் நான் சொன்னால் ஆமான்னு சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் கூட இருந்துட்டா போகிறோம். ரொம்ப பெரிய பிஸ்னஸ் வணிகம் அது. இப்போ சாட்சாத்து பிரம்மா வந்து ராமனை பார்த்து சொல்றாரு நீ தெய்வம்ங்கிறார், இவர் இல்லைங்கிறார். தப்பான அட்ரஸ்க்கு வந்துட்டா போல தெரியுது. அது வேற யாராவது இருப்பா, நான் தசரதன் பிள்ளை தாசரதி. அப்ப தேவத்வம் நிந்தையானவனுக்கு கீழே சொன்ன பாருங்க, அவர் அவ்வளோ வசந்தவர் தன்னை தாழ்ந்தவர்னு சொல்லிக்கிறார். நாம் அத்தனை தாழ்ந்தவா வசந்தவர்னு சொல்லிக்கிறோம். அவர் தெய்வம் தன்னை மனிதன் சொல்லிக்கிறார். நாம மனிதன் நம்ம தெய்வம்னே நினைச்சிட்டு இருக்கோம். எதுக்கு இப்ப இந்த பூர்வ பீட்டிகை இத்தனை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸ்ரீராமாயணத்துல ராமன் கஷ்டப்பட்டிருக்காரு என்னால் நாகபாஷத்தாலும் கட்டுண்டு கிடந்தார்கள் அந்த சரித்திரமும் உண்டு. அதுக்கு மேல மூர்ச்சையுற்று கிடந்தார்கள்னு சரித்திரம் உண்டு. இதெல்லாம் அவருக்கு ஏன் நிகழ்ந்தது அப்படின்னால், இதெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு அவர் முடிவு எடுத்துட்டார். அவருக்கு பிடிச்சு போச்சு. கண்ணனுக்கே ரணச்சோடராயின்னு பேரு. இன்னைக்கும் துவாரகைக்கு பக்கத்துல துவாரகைக்கு பக்கத்துலன்னு சொல்ல முடியாது, அகமதாபாத்துக்கு பக்கத்துல நடியாது பரோடா பக்கத்துல டாக்கோர்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. திவ்ய தேசம்னா ஆழ்வார்கள் நேர பாடிவிடல, பகவான் இருக்கிறாருங்கிறதே காரணமா திவ்ய தேசம்னு சொன்னேன். அந்த திருத்தலம் இருக்கே, அங்க பெருமாளுக்கு ரணச்சோட ராயின்னு பேரு. அத்தனை பேர் எதிர்க்க வந்து நின்று என்ன தெரியுமா கத்துவா, ஜெய ரணச்சோடுன்னுவா. உடனே ஒரு கூட்டம் மா கண்ணு சோறுன்னும். நல்லா கவனிச்சு பாருங்க, வெண்ண திருடன்னு கண்ணனை சொல்றோமே, இது எவ்வளவு பெரிய அநியாயம். எல்லாமே அவர் சொத்து. எதை அவர் திருடினார், எதை அவரால் திருட முடியும், எதையும் அவரால் திருடவே முடியாதுங்கிறது தான் உண்மை. ஏன்னா எல்லாமே அவன் சொத்து. எதுல அவர் இல்லை, எது அவர் சொத்து இல்லைன்னு கேட்டுக்கோங்க. உண்மையில நாம தான் திருடர்கள், ஆனா அவருக்கு திருடன்னு பேரை வச்சுட்டோம். நாம ஏன் திருடன், அவர் சொத்தான ஆத்மாவை நம்மளோடதுன்னு நினைச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அதனாலே நாம் திருடர்கள். அப்ப அந்த மாக்கணிச்சோருங்கிற பேர் இருக்கட்டும். ஜெய் ரணச்சோடுன்னா என்ன அர்த்தம்னால், யுத்த பூமியை விட்டு புறமுதுகிட்டு ஓடியவனேன்னு அர்த்தம். இது ஒரு பெருமைக்குரிய பெயராது. இப்போ யாராவது நம்மளை பார்த்துட்டு, சுவாமி சின்ன வயசுலேருந்தே உங்களை நான் பார்த்துன்னு வந்திருக்கேன், அப்போலேருந்தே நன்னா தெரியும்னார் ஒருத்தர் பார்த்துட்டு, அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. எப்படி இருந்தது நீ உபன்யாசம், பழக்க போல் ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி அப்படின்னு விட்டார். அவர் சின்ன வயசுலேருந்தே தெரியும் வேறு சொல்லிட்டாரு. எங்கே பார்த்தீர் என்ன அப்படின்னா, உறக்க அவர் சொல்றார். உடனே ஒரு நிமிஷம் இருக்கும் சுவாமி, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னார். மைக் எடுத்துன்னு வந்தார். உங்க தெரு ஓரத்தில் இருக்கிற கடையில் நீர் வருவீர, ஒரு சின்ன பை எடுத்துன்னு வருவீர், அப்படியே தக்காளி பழத்தை நைஸாக எடுத்து பையில போட்டு போயிரு. ஒரு நாள் 2 நாள் பண்ணல சுவாமி, நீர் ரொம்ப நாள் பண்ணிட்டு இருந்தீர் அப்படின்னா, இதை மைக்கில் தான் இப்போ சொல்லி ஆனுமா, எல்லா இடத்துலையும் தக்காளி பழம், வேற எதுவும் தெரியாதோ இல்லையோ உமக்கு, அது வரைக்கும் க்ஷேமம் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா. ஏதோ சுவாமி சின்ன வயசுல ஒரு விளையாட்டு விளையாடினேன், அதை போய் திரும்ப இப்போ நீ சொல்லிட்டே இருக்க வேண்டியதா, இப்போ மைக் போட்டு சொல்ற அளவுக்கு அது முக்கியமானதாங்கிறா போலே. ஏதோ பகவான் ஜராசந்தனிடத்துல இருந்து மட்டும் ஓடி போகணும்னுட்டு யுத்த பூமியை விட்டுட்டு ஓடி போனார். அதை வச்சுட்டு பேரா கொடுத்து ஜெயரணச்சோடுன்னு சொன்னா நல்லா இருக்குமானால், நான் பகவானை கேட்டேன், ஏன்பா ஓடினேன்னா,
தோற்று போய் ஒரு கோழை ஆட்டம் ஓடினா அது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசை. என் இஷ்டம், நான் ஓடுறேன், உனக்கு என்னன்னு கேட்டுவிட்டேன். என் இஷ்டம், என்ன நீ என்ன கோழைன்னு தானே சொல்ல போகிறேன். ஒன்றும் சொல்லி இப்போ என்ன உலகத்தில் யாருமே என்ன வெய்யலையே. அப்போ ஒருத்தர் வெய்யறதுனால எனக்கு ஒரு தாழ்ச்சி உண்டாக போவதும் இல்லை, நீ கொண்டாடுறதுனால புதுசாக ஒரு உயர்வு எனக்கு ஏற்பட போகிறதும் இல்லை. அவர் என்னைக்குமே பகவான் வசந்தவர் தான். நாம் வாழ்த்தி பேசுவதாலோ அல்லது ஏசுவதாலோ ஒரு நிறையோ குறையோ அவருக்கு உண்டாக போகிறதில்லை. அப்போ ஜெயரணச்சோடு யுத்த பூமியை விட்டு ஓடி போனவனே, இதை கொண்டு சில பேர் கேலி பேசுவாளே அப்படின்னா, நன்னா பேசிட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னுட்டார். அதை போலத்தான் ராமாவதாரத்திலும் கூட அவ்வப்பொழுதும் மனுஷ பாவனையிலே ஒரு மனிதன் படுகிற சிரமத்தை எல்லாம் அவர் அதெல்லாம் எதிர்கொண்டு அதற்கு ஏதோ கட்டுப்பட்டு கிடக்குமா போலே அவர் கீழே விழுகிறார், மூர்ச்சையுறுகிறார், அல்லல் படுகிறார், இதெல்லாம் நடந்திருக்கே, காயப்படுகிறார்னால் அதெல்லாம் ஒரு அபிநயம்னு நாம கொள்ள வேண்டும். ஒரு நாடகத்தில் நடிக்கிறவர் தத்ரூபமாக நடிச்சார்னா எவ்வளோ கொண்டாடுறோம். என்னமா தத்ரூபமாக நடிச்சார் தெரியுமான்னு, மிகச்சிறந்த நடிகர்னு பகவானைத்தான் சொல்ல வேண்டும். எந்த கட்டங்களையும் அனுபவிக்க வேண்டும்ங்கிற தேவை இல்லாதவர். அவர் சிரமங்களை எல்லாம் அனுபவித்தார். இச்சாகிரஹிதோபிமதோரு தேகான்னு ஸ்ரீவிஷ்ணு புராணம் சொல்லும். அவர் ஆசைப்பட்டு உருவங்களை எடுத்துக்கொண்டு நம்மிடையே கலக்கிறார், பல சிரமங்களை நம் பொருட்டு அனுபவிக்கிறார். இப்போ நேற்றைய தினம் நாம் பார்த்த விஷயம், சீதாதேவிக்கு மாயா சிரஸ்ஸு காட்டப்பட்டது. பிற்பாடு அவள் அறிந்து கொண்டாள், பெருமான் நன்றாக இருக்கிறான்ங்கிறதை நன்கு தெரிந்து கொண்டாள். அதனாலேயே உயிர் தரித்திருந்தாள். இதுக்கு ஒரு சுவையான சமாதானமும் பார்த்தோம். உண்மையில ராமன் போயிருந்தார்னா அந்த கணமே சீதையும் போய்விடுவள். எப்ப இருக்கிறாளோ அப்ப ராமனுக்கு எந்த ஹானியும் ஏற்படவில்லை அப்படிங்கிறது பொருள்ங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு மேல ஸ்ரீராமாயணன் நமக்கு என்ன தெரிவிக்கிறதுனால், விபீஷணனுடைய பரிவாரம், அந்த பரிவாரம் ரொம்ப ஆதரவாக இருந்து நல்வார்த்தைகளை சீதைக்கு சொல்லி, நீ கவலைப்படாதே, நிச்சயமாக ராமன் வருவான், வெற்றி பெறுவான், உன்னை மீட்டெடுத்து செல்வான், அஞ்சாதே, கவலையுறாதே என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுகிறது. சுகசாரணர்கள் வந்தா அவ பார்த்துட்டு வேவு பார்த்துட்டு போனா, இதெல்லாம் நேற்று சுருக்கமாக பார்த்தாகி விட்டது. அணை கட்டப்பட்டது, லங்கைக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அப்பவே இவா போடுற அந்த ஜெயகோஷம் இருக்கே, அது விண்ணை பிளந்தது. அங்க இருக்கிற ராட்சசர்களுக்கெல்லாம் பீதியை கொடுத்தது, பயத்தை கொடுத்தது. யுத்தம் பண்றதுங்கிற தீர்மானம் எல்லாம் சொல்லியோ ஓஹோன்னு யுத்தம் நடக்கிறது. இதுக்கு எப்படி முடிச்சோம்? ராமராவண யுத்தம்னா ராமராவண யுத்தத்தை தான் உபமானமாக சொல்ல முடியும், மற்றொன்னை சொல்ல முடியாது. அந்த சமயத்திலே பராக்கிரமம் மிக்கவரும் உடல் பலமுடையவரும் மாமன்னரின் திருக்குமாரனுமான ராமன். ராமனுக்கு என்ன ஏத்தம்னால், தசரதனுடைய பிள்ளைங்கிறது பெரிய ஏத்தம். நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர்கள், முக்கியமா பராசர பட்டர் ஒரு அர்த்தம் சொல்லுவார். ராமன்னா யாரும் பயப்படவே மாட்டார், கண்ணன்னா எல்லாரும் பயப்படுவார். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் ராமன்னா பயப்பட வேண்டாம், ஏன் கண்ணன்னா பயப்படணும்? இதுதான் கேள்வி. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்றதுன்னா, கண்ணன்னா வயத்துல கை வச்சுன்னு உட்காந்துருவா, ராமன்னா அவர் பார்த்து பாருன்னு விடுவா. அவர் பார்த்து பாரு, ஒன்றும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு விடுவார். ஏன் இந்த வேறுபாடுன்னு கேள்வி எழுந்தது. அதுக்கு அழகா பராசர பட்டர் பதில் சொன்னார். ஒரு காகிதம் எடுத்துக்கோங்கோ, ஒரு பக்கம் ராமன் எழுதுங்கோ, நடுவில் ஒரு கோடு போடுங்கோ, இந்த பக்கம் கிருஷ்ணன் கண்ணன் எழுதுங்கோ. இப்போ ராமன் இடத்துல வாங்கோ, அவர் பிறந்தது கிருத்தயுகத்துக்கு அடுத்த யுகமான திரேதாயுகம் அப்படின்னு எழுதிக்கோங்கோ. கிருத்தயுகம் ரொம்ப நல்ல யுகம்னா, திரேதாயுகம் அடுத்ததே இருக்கிறதுனாலே நிச்சயமா ஓரளவு ஒரு 75% நல்ல யுகம். கிருத்தயுகத்தை போல 100% சொல்ல முடியலைன்னாலும் 75-80% நல்ல யுகம் எழுதிக்கோங்க. இந்த பக்கம் வாங்கோ கண்ணன் அப்படின்னா, அது அப்புறமே எழுதிப்போம். முதல்ல ராமன் விஷயத்தை முழுசா பார்த்துடலாமா? பிறந்தது கிருத்தயுகத்துக்கு அடுத்த யுகம் ஆச்சா. அதற்கடுத்தது தந்தை யாருன்னா, 10 திக்குகளிலும் ரத்தத்தை செலுத்த வல்லவரான தசரதன். அவருக்கு இருக்கிற ஏத்தம் பாருங்க. தேவர்களுக்கு ஒத்தாசை பண்றதுக்கு போயிட்டு வர ஆசாமி அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. சம்பராசுர யுத்தம்னால் தேவர்களுக்கு உதவி பண்றதுக்கு அவர் போயிருந்திருக்கார். அப்பா பெரிய வீரர்னு தெரியறது. அவரை பேர் எழுதிருங்கோ. அப்பா யாருன்னா தசரதன். ஊர் எப்படிப்பட்டது? அயோத்தியான்னு பேர் வச்சா. ஒருவராலும் வெல்ல முடியாத பட்டினம். வைகுண்டத்துக்கே அயோத்தியான்னு பேர் உண்டு. ஒருத்தரால ஜெயிக்க முடியாத பட்டினம். உள்ள நுழைந்து ராமனுக்கு தீமை செய்வதை பற்றி ஒருத்தரும் நினைக்கவே முடியாது. அதனால அயோத்தியான்னு பேராச்சா. அதற்கடுத்தது அங்க இருக்கிற குல குருக்கள் ஆச்சாரியர்கள்லாம் எப்படிப்பட்டவர்னா, ரொம்ப பெரியவா வசிஷ்டர் போன்றவாள்லாம் இருக்கா. மந்திரிகள் சுமந்திரர் போன்ற மந்திரிகள்லாம் இருக்கா. ஊர் மக்கள் தங்கமானவா. ஒருத்தரும் கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு போனாலும் ராமனுக்காகத்தான் வேண்டிட்டு வருவாளாம். அந்த தெருவில் புதுசாக ஒரு கோயில் கட்டியிருக்கான்னு சொன்னால் அதை போயிட்டு வருவோன்னு போவாளாம். என்ன வேண்டிக்கு போறீங்கன்னா, எங்களுக்காக ஒன்றும் வேண்டிக்கு போறது இல்லை, சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினா. ராமன் நன்னா இருக்கணும்னு வேண்டிட்டு வர போறோம். அப்போ ஊர் மக்கள் எத்தனை அனுகூலமா இருந்திருக்கான்னு பாருங்க. திரும்ப முதல்ல வாங்கோ. கிருத்தயுகத்துக்கு அடுத்த யுகம். அப்பா தசரதர் பெரிய வீரர், வில்லாளி. ஊரு அயோத்தியை. சுமந்திரர் முதலான மந்திரிகள்லாம் இருக்கா. வசிஷ்டர் முதலான ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா. ஊர் மக்கள் அத்தனை தங்கமானவாளா இருக்கா. ராமன் பொருட்டு வேண்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். கடைசியில் பராசர பட்டர் சொன்னார், குழந்தைகள் தங்கமான குழந்தைகள். அது முக்கியமா சொல்லணும்.
ராம பரத லக்ஷ்மண சத்ருக்னர்கள் போன வழி போய் அதே வழி திரும்ப வருகிற பிள்ளைகள். ஒரு குறுக்கு வழி காண்பிச்சு இந்த வழி போனால் சீக்கிரம் போகலான்னு ஒரு குழந்தை சொன்னான்னு வச்சுக்கோங்க, ராமன் சொல்லிட்டு வரான், நான் போக மாட்டேன், நீ போகக்கூடாது. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, இந்த வழி போய் இந்த வழி வரணும்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த வழி குறுக்கு வழியெல்லாம் நமக்கு எடுபடாது, போகவே கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். ராமனுக்கு இப்போ எதுக்கு பயப்படணும்? இங்கே பாருங்க, ராமனை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. இப்போ இந்த பக்கம் வாங்குவோம். கண்ணன் பிறந்த யுகம் எதுன்னா கலியுகத்துக்கு தோல் தீண்டியான துவாபர யுகம். கலியுகத்துக்கு முன்னாடி தான் இருக்குன்னா கலியின் பிரபாவம் அங்கேயே ஆரம்பிச்சு கொடுத்துன்னு அர்த்தம். கலியினுடைய பிரபாவம் அங்கேயே தொடங்கி விட்டது. அப்பவே பக்குன்னு இருக்கும் இல்லையோ, துவாபர யுகமாச்சு. சரி, அயோத்தியை போல மிகச்சிறந்த நகரமா அப்படின்னா, ஐயோ சுவாமி, அவர் கோகுலத்தில் இருந்தாலும் பிருந்தாவனத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் அவரை விடவே இல்லை, ரொம்ப சிரமப்பட்டார். அப்பா சாது நந்தகோபர்னுட்டார். அங்க தசரதனை பத்தி சொல்லச்சே ஓஹோன்னு சொல்லிட்டார். இங்க அவர் பாவம் பசும்புல் சாவ மிதித்தறியாத நந்தகோபர். பச்சை பசைன்னு புல்ல பார்த்தா கூட அவர் மிதிக்க மாட்டாராம், அது வலிக்கும் பாவம், நான் இப்படி போறேன்னு வரான். தசரதன் பெரிய வீரர்னு பார்த்தோம் இல்லையோ, இவர் பாருங்க ரொம்ப சாந்தர். அதுவும் ஒரு புல்லை பார்த்தா கூட அதுக்கு வலிக்கிறதுனா அவ்வளவு சாதுவா இருக்கிறவர். இவரை வச்சுட்டு கண்ணனை எங்கேருந்து காப்பாத்துறது? இப்போ அப்ப நந்தகோபரை பத்தி பார்த்தாச்சு. அதுக்கு மேல ஊர் மக்கள்னா இங்க எழுதுகிற புல் பூண்டெல்லாம் ஆசுர பிரபுதிகள், யார் வரான்னே தெரியல. ஒரு நாள் ஒருத்தராவது நிச்சயம் வந்துட்டு இருந்தாலும் கண்ணனை கொள்றதுக்காக இந்த சிரமம் எல்லாம் இருக்கிறது. அதுக்கு மேல சொன்னா மந்திரிகள்லாம் உண்டானா, ஐயோ அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. வசிஷ்டர் போல குலகுரு எல்லாம் உண்டானா, அந்த மாதிரியும் யாரும் இல்லை. கடைசியில பட்டர் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னார். அங்க 4 பசங்களும் தங்கமான பசங்கள்னு பார்த்தோமா, இங்க 2 எப்படி கிருஷ்ண பலராமர்கள் எப்படின்னா வம்பு எங்கன்னு தேடி போய் பார்க்கிற பிள்ளை. அங்க குறுக்கு வழி போலான்னா அப்பா போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, போகக்கூடாதுன்னு சொல்ற பிள்ளை. இங்க குறுக்கு வழியில தான் போகணும்னு சொல்ற பிள்ளை. அடியன் வேடிக்கையா சொல்றது உண்டு. கண்ணனுக்கு யமுனைத்துறைவன் திருநாமம் இருக்கும் இல்லையோ, யமுனாதீர விஹாரின்னு பேர் இருக்கு, யமுனைத்துறைவன் பேர் இருக்கு, யாமுனன்னு பேர் இருக்கு, எல்லாம் இருக்கும் இல்லையோ. ராமனுக்கு சரையூ தீர விஹாரின்னு எங்கேயாவது பேர் கேட்டிருக்கீங்களா? சரையூல போய் ராமன் குளிச்சார்னு ஒரே ஒரு இடம் சொல்லுங்க. கடைசியில போய் குளிச்சார், அப்புறம் வெளியே வரல, அவ்வளவுதான். சரையூல போய் குளிச்சது என்னன்னா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு போய் இறங்கியதுதான். தனியா போய் இங்க ஊர்ல இவ்வளவு பெரிய நதி ஓடுறது, நாம எல்லாம் போயிட்டு வருவோம்னு ஒரு நாளாவது போனாரான்னு பாருங்க. ராமன் கிட்ட சொன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லிடுவார், எங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார், வீட்டுல உனக்கு கீசர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா ஹீட்டர் சௌகரியம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன், வீட்டுல நன்னா குளிக்க பாரு, நீ இந்த சரைவுக்கெல்லாம் போக கூடாதுன்னு மிரட்டி வச்சிருக்காரு போல் இருக்கு. அப்பா மிரட்டினது ஆச்சரியம் இல்லை, பிள்ளை கேட்டார், போவே இல்லை. சரைவை பார்த்ததே கிடையாது. கண்ணன் யமுனைக்கு போகலன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ராமன் சரைவுக்கு போகலன்னு போனான்னு சொல்ல முடியாது, கண்ணன் யமுனைக்கு போகலன்னு சொல்ல முடியாது. யமுனை விட்டு வீட்டுக்கே போல. நந்தகோபர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், நானும் ஜாகிரதையா இருந்தான்டா சொல்லிட்டு இருக்கேன். அவன் எங்க கேட்கறான், எப்ப பார்த்தாலும் யமுனையிலேயே சுத்திட்டு இருக்கான். அங்கே அந்த யமுனையிலேயும் எங்க சுத்தலான்னு தெரியறது இல்லை, யாரோட சுத்தலான்னு தெரியறது இல்லை. அப்ப யாருக்கு பயப்படணும்னு ஆழ்வார்கள்லாம் கேட்டுட்டா. நம்ம ராமனை பத்தி பயப்படுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை, கண்ணனை பத்தி தான் பயமா இருக்கு. அங்க பசங்கள் சாது, இங்க எங்க வம்புன்னு தேடி போற பிள்ளையாக இருக்கிறார். ஆனா ராமனை குறித்தும் அச்சம் கொள்ளத்தக்க நிகழ்வுகள் ராமாயணத்திலே நடந்தனன்னு சொன்னால் நாகபாசத்தாலே கட்டப்படுதல், இந்த மாதிரியான சரித்திரங்கள்லாம் இருக்கு பாருங்க. அதான் இந்த இடத்துல சொல்றார், மாமன்னரின் திருக்குமாரனுமான ராமன், அவனுடைய பெருமை பாருங்க, தசரதனுடைய பிள்ளைங்கிறது பெரிய ஏத்தம். அதைத்தான் இந்த நாகபாச பந்தத்திலே வால்மீகி எப்படி சொல்றார், ச தஸ்ய கதிமன் விச்சன் ராஜபுத்திரஹா பிரதாபவானு, அவன் எத்தனை பிரதாபம் மிக்கவன், வீரன், மாமன்னன், பலமுடையவன். அவருடைய திருக்குமாரனான ராமன், இவரும் வீரன், இவரும் பலமுடையவர். அவர் என்ன பண்ணிட்டார், இந்திரஜித்தினுடைய இடத்தை தேடி கண்டுபிடித்து வரும்படி 10 வானர தலைவர்களுக்கு உத்தரவிட்டார். இந்திரஜித்தை தெரிஞ்சுக்கணும், இந்திரனையே வெற்றி கொண்டவன் என்கிற இருமாப்போடே இருக்கிறவன், பெரிய இருமாப்போடு அவர் இருந்துருக்காரு இல்லையோ, அவரை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தார். சுஷேனனுடைய 2 பிள்ளைகள், அதுக்கு மேல வானரோத்தமனான நீலன், வாலியனுடைய பிள்ளையான அங்கதன், சரவன் ஒருத்தன், வினதன், ஜாம்பவான், சானுப்பிரஸ்தன், ரிஷபன், ரிஷபஸ்கந்தன், இந்த 10 பேரை இந்த செயலில் அவர் ஏவினார். அவள் ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சி அடைந்தவர்களாக பெரிய மரங்களை எல்லாம் கைகளிலே பிடுங்கிக் கொண்டு ஆகாயத்திலே 10 திசைகளிலும் அவர்கள் புகுந்தார்கள். அவர்கள் வர வேகத்தை பார்த்துட்டு மிகச்சிறந்த பானங்களாலே, அதாவது அஸ்திரங்களாலே இந்திரஜித்து அவர்களை தடுத்து நிறுத்தினான். தேஷாம் வேகவதாம் வேகமிஷுகிர் வேகவத்தரைஹி அஸ்திரவிது பரமாஸ்திரைரஸ்து வாரயாமாச ராவணிஹி, அவன் தடுத்தான், இந்திரஜித்து தடுத்து நிறுத்தினான். மகா வேகசாலிகளான வானரர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள், பல பானங்களாலே தாக்கப்பட்டு உடல் புண்பட்டு போனார்கள். மேக கூட்டத்தால ஆகாயமே அப்படியே இருளாக்கப்பட்டது. அந்த இருளான மேக கூட்டத்தாலே எப்படி சூரியன் தெரியாததாக ஆகிவிடுகிறதோ அதை போல இந்திரஜித்தை இவர்களாலே பார்க்க முடியவில்லை. உடனே இந்திரஜித்து பார்த்தான், போரில் வெற்றி பெற்றவனான இந்திரஜித்து அவர்கள் கையிலே அகப்படவில்லை. ராமலக்ஷ்மணர்களை அவன் லட்சியமாக கொண்டு உடலினுடைய அங்கங்களை துளைக்கும் பானங்களை தொடர்ச்சியாக பிரயோகித்துக் கொண்டு வந்தான்.
அந்த சமயத்திலே ராமலட்சுமணர்களைத்தான் அடிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டு இந்த வானரங்களை எல்லாம் பெரிதாக அவன் கணக்கிலே கொள்ளாமல் அவர்களை எல்லாம் ஏமாற்றிக் கொண்டு பெருப்பெருத்த பானங்களினாலே ராமலட்சுமணர்களை அவன் நலிய தொடங்கினான். அப்ப என்னாச்சுன்னு சொல்றார் பாருங்க 8வது ஸ்லோகத்தாலே. அதாவது நாகபாஷ பந்தத்திலே நிரந்தர சரீரௌதௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ கிருத்தேனேந்திரஜிதா வீரௌ பன்னகைஹி ஷரதாங்கதைஹி. போர் ஆவேசத்தில் இருந்த இந்திரஜித்து அம்பு உருவத்தில் தோன்றிய சர்ப்பங்களாலே, அதை பார்த்தா அம்பாட்டமா இருக்கு, பல சர்ப்பங்களை தூக்கி தூக்கி போட்டா போல இருக்கு. அந்த சர்ப்பங்களாலே வீரர்களும் சகோதரர்களுமான ராமலட்சுமணர்கள் இடைவெளியற்ற உடலினர் ஆயினர். அப்படின்னா நன்ன நாகபாசத்தாலே அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக, அந்த நாகபாசத்திற்கு வசப்பட்டவர்களாக ஆயினர். நாகபாசத்தாலே கட்டப்பட்டார்கள். அதுக்கு மேலே சுக்ரீவன் முதலியோர் துயரம் அடைந்தார்கள். சாதாரணமா பல பேருக்கு என்ன தோன்றும்னா, ஒரு 5 நாள் நிகழ்ச்சியா இதை கொடுத்துருக்கா, யுத்த காண்டத்தை மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கா, ரொம்ப சுலபமான தலைப்பா இருக்கும்னு நினைச்சிருப்பா. நான் அப்படிதான் நினைச்சிட்டேன். ஏன்னா ஒரே ஒரு காண்டம் தானே, 5 நாள் தான், அதனால 5 நாள்ல ரொம்ப சுலபமா சொல்லிவிடலாம். சுலபமா சொல்ல முடியாது, அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா நீங்க சுவாரஸ்யமா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ன பிற தகவல்களோட சேர்த்து தான் சொல்லணும். இதை சுலபமா சொல்ல முடியாது. இப்ப ஸ்லோகத்தை படிச்சுட்டோம், ஒரு ஸ்லோகத்துக்கு இந்த அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு போனா அது ரொம்ப ட்ரை சப்ஜெக்டா தான் இருக்கும். முக்கியமான பகுதிகளைத்தான் நீங்கள் எடுத்தெடுத்து சொல்ல வேண்டும். இன்னொன்னு நவமான புதுசான சில விஷயங்களையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னா தான் யுத்த காண்டம்ங்கிறது சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைன்னா சண்டை போட்டாங்கிறதுல பெரிய சுவாரஸ்யமா நம்மளால எதையும் சொல்லவே முடியாது. சுவாரஸ்யமா ஸ்ரீராமாயணத்துல ஒரு பகுதியை சொல்ல முடியும்னு சொன்னால் அப்பெருமை சுந்தர காண்டத்துக்கு தான் உண்டுன்னு உலகறிந்த விஷயம். அது ஒன்றும் புதுசா சொல்லவே வேண்டாம். அந்த பாக்கியம் எந்த மகானுபாவருக்கு கிடைச்சதோ தெரியல. அடியனுடைய தலையில யுத்த காண்டம் தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால யுத்த காண்டத்தை பத்தி பேசிடுவோம். இந்திரஜித்தாலே அளிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே ராமலட்சுமணர்கள் கொல்லப்பட்டார்கள்ங்கிற செய்தியே பரவிவிட்டது. நாகபாசத்தாலே கட்டப்பட்டவர்கள், அவர்கள் கட்டுண்டு கிடந்தார்கள், அவர்கள் கிட்டத்தட்ட போயாச்சு. சாதாரணமா சில பேரை பத்தி சொல்றோம் இல்லையா, வெண்டிலேட்டர் சப்போர்ட்ல இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எடுத்தா அவர் கிளம்பிடுவார்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டாக்டர்கள்லாம் சொல்லிவிட்டா, நீங்க எப்ப சொல்றீங்களோ எடுத்துடுறோம்னு சொல்லிவிட்டா, அது வெண்டிலேட்டர்ல உசுரேன்னு அர்த்தம். அவ எடுத்துடுறேன்னு சொல்றது எதை? நீங்க ஓன்னு சொல்லுங்க, ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா நாங்க எடுத்துடுறோங்கிறா. அதை போல நாகபாசத்தாலே கட்டுண்டு கிடந்த போது இந்திரஜித்து பெருசா எல்லா ராட்சசர்களுக்கும் என்ன சொல்லிட்டே போட்டான்னா, வேலை முடிஞ்சு போச்சு, ராமலட்சுமணர்கள் முடிந்து விட்டார்கள், நாம் இனிமே கவலையப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டு அந்த பிரியமான செய்தியை தந்தையிடமும் சொல்லுகிறான், ராவணனிடத்திலும் போய் சொல்லுகிறான். எதிரிகள் இருவரும் கொல்லப்பட்டார்கள். கடைசியில பாருங்க, தத்ர ராவணமாசீனம் அபிவாத்திய கிருதாஞ்சலி ஆச்சசக்ஷே பிரியம் பித்ரே நிகதௌ ராமலக்ஷ்மணௌ. போனா இந்திரஜித்து அப்பாவை வணங்கினான், அபிவாதனம் எல்லாம் பண்ணினான், கையை கூப்பினான். அதுக்கு மேல சொல்றான், ராமலட்சுமணர்கள் அவர்கள் முடிந்தார்கள். உடனே ஆசனத்திலிருந்து அப்படி துள்ளி குதித்தானாம். ராவணன் ரொம்ப சந்தோஷத்தோட துள்ளி குதித்து மார்புற தழுவி கொண்டான். அவனை நன்னா அணைத்துக் கொண்டான். நீ இந்திரஜித்து உனக்கு வெறுமையா பேர் வச்சிருக்கேன், மேகநாதா என்ன ஆச்சரியமான காரியத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு வெகுவாக அவனை கொண்டாடி விட்டு உடனடியா ராவணன் போட்ட கட்டளை என்ன தெரியுமா? ஏற்கனவே நான் ஒரு பொய்யான மாயாசிரஸ சீதைக்கு காண்பித்தேன், அது என்னமோ ஒரு மாதிரியா தெரிஞ்சுனுட்டா, இன்னும் ராமனுக்கு ஒன்றும் ஆகலைங்கிறத புரிஞ்சுனுட்டா, இந்த தடவை நிச்சயமாக ராமலட்சுமணர்கள் மாண்டார்கள்ங்கிற செய்தி பிள்ளையே வந்து சொல்லி இருக்கிறான். இது சீதைக்கும் தெரிய வேண்டும் என்பதாக சொல்லி அங்கே சீதையை துன்புறுத்துகின்ற அரக்கிகளிடத்திலே நீங்கள் வலுக்கட்டாயமாக வேணும் சீதையை புஷ்பக விமானத்திலே உட்கார வைத்து அவளை அழைச்சிட்டு போய் ராமலட்சுமணர்கள் கிடக்கிற நிலையிலே அவளுக்கு காட்டிடுங்கோள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே போல சீதையை அவர்களும் அழைத்துக் கொண்டு அந்த விமானத்துல திரிஜட்டையும் கூட இருக்கிறாள். இது எத்தனை பெரிய நன்மைன்னு பாருங்க. அதாவது எல்லா கட்ட காலத்துல கூட ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுமா போதே பிராட்டிக்கு விபீஷணனுடைய குடும்பம் அங்கே நன்மை பயக்கிற குடும்பமாக கூடவே இருந்தார்கள். சீதாதேவி விமானத்தில் திரிஜட்டையோடு கூடவே சென்றாள். எப்படி சொல்றாள்? விமானேனாபி சீதாது கிருத்வா திரிஜட்யாசக ததர்ஷ வானராணாம் து சர்வம் சைன்யம் நிபாதிதம். வானரப்பட முழுவதும் தோல்வியுற்று கிடப்பதை பார்த்தாள். இந்த பக்கம் அரக்கர்களை பார்த்தா அவள் துள்ளி குதிச்சுட்டு இருக்கா, சந்தோஷத்திலே எக்காலமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கம் வானர சைன்யத்தை பார்த்தா பேச்சு மூச்சே காணும். இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மே 4ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ சொல்லியிருக்கா. கார்த்தால எல்லா ஆபீஸும் பரபரன்னு இருக்கும். எல்லா பார்ட்டி அலுவலகங்களும் எந்தெந்த கட்சி அலுவலகமா இருந்தாலும் கார்த்தால பரபரன்னு இருக்கும். ஒரு 11 மணி 11:30 மணி 12 மணி தாண்டட்டும், ஏதாவது 1-2ல் 1 வெறிச்சோடி காணப்பட்டது அப்படின்னு செய்தி வந்துடும். ஒன்றும் பட்டாசு சத்தம் இருக்காது, வாங்கி வச்ச இனிப்பெல்லாம் எங்க உள்ள ஒழிச்சு வச்சான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. இன்னொரு பக்கத்துல ஓஹோன்னு கொண்டாடிட்டே இருப்பா. ஜெயிச்சவா கொண்டாட போறா,
தோத்தவா அங்கே ஒருத்தர் கூட கிடைக்கவே மாட்டான். மீடியாவில் பேசுறதுக்கு கூட அந்த இடத்துல ஆள் இருக்கவே இருக்காது. அதுக்கு முன்னே ஒரு மணி இன்னும் தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது, இன்னும் தகவல் அது வந்துருத்துன்னு அர்த்தம். அப்படி சொல்கிறதே கொஞ்சம் சால்ஜாப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க. இன்னும் தகவல் வருது. இது பெரிய இது வித்தியாசம் இல்லை, 17,000 ஓட்டு வித்தியாசம் இருக்கும். அது சொல்கிறது பெரிய வித்தியாசம் இல்லை. இதற்கு முன்பு ஒரு முறை அப்படின்னு ஆரம்பிப்பார். சரி, இவர் இப்பவே சப்பு கட்ட ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு அப்பவே புரிந்து கொள்ளலாம். அதை போல சீத்தை பார்க்கிறார். ஒரு பக்கம் இந்த வானரங்கள் எல்லாம் அவர்கள்லாம் ஒன்றும் அப்படியே துவண்டு கிடக்கிறார்கள் கீழே, தோல்வியின் விளிம்பிலே அவர்கள் இருப்பதை பார்த்தாலே தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொரு பக்கம் இந்த ராட்சசர்களை பார்த்துட்டா அவர்கள் அத்தனை பேரும் மிகுந்த உற்சாகத்தோடே இருக்கிறார்கள். அரக்கர்கள் உற்சாகத்தோடு இருப்பதையும் அது சொல்றார் பாருங்க. பிரஹிருஷ்ட மனசாபி ததர்ஷ பிஷிதாசனானு வானராம்சாபி துக்கார்த்தானு ராமலக்ஷ்மண பார்ஸ்வதா. ராமலக்ஷ்மணர்களுக்கு பக்கத்திலே அந்த வானரங்கள் செய்வதறியாது அந்த கையறு நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அவள் ரொம்பவே உடைந்து போனாள். அவள் என்னென்னலாம் மேல பேசுறா தெரியுமா? என்னை பார்த்தவர்கள்லாம் ஜோசியர்கள்லாம் எத்தனையோ வார்த்தைகள் எல்லாம் சொன்னார்களே, நீ இப்படி இருப்பாய் அப்படி இருப்பாய் என்றெல்லாம் சொல்லப்பட்டதே. சாமுத்திரிகா லட்சணம் ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று வருணித்திருக்கிறதோ அப்படியே இருக்கின்ற அந்த சர்வவித லட்சணங்களும் அமையப்பெற்ற ஒரே பெண் பிள்ளை நீதான் என பார்த்து சொன்னா, இப்படி இருக்கிற பெண் பிள்ளை வெகு காலத்திற்கு சுமங்கலியாக இருப்பாள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இப்ப அவள்லாம் பொய் சொல்லிட்டாளா? ஜோதிஷ சாஸ்திரமே பொய் தானா என்று அவள் சொல்லும் வார்த்தைகள் அதெல்லாம் ரொம்ப அழகா காட்டியிருக்கார். அதுக்கு மேல திரிஜட்டை அவள் தான் ரொம்ப ஆச்சரியமா அவ ஆஸ்வாசப்படுத்துகின்றாள். அவள் சொல்றா, இல்ல ராமலட்சுமணர்களை நான் பார்த்தேன், அவ என்னமோ போயிட்டா போலலாம் எனக்கு ஒன்றும் தோன்றல, இன்னமும் நிச்சயமாக உயிர் இருக்கிறது என்று நான் உறுதியாக சொல்லுவேன். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். அவர்களை பார்த்தா ஆயுள் முடிந்து உயிரிழந்த மனிதர்களை போல தெரியவில்லை. பிராயேண கத சத்வானாம் புருஷானாம் கதாயுஷாம் திருஷ்யமானேஷு பக்திரேஷு பரம் பவதி வைக்கிருத்தம். பார்த்தாலே தெரிகிறது அவர்கள் நிச்சயமாக இன்னமும் இருக்கிறார்கள். இவர்கள் உயிரற்றவர்களாக இருக்க முடியாது. அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு அவளை பார்த்து கையை கூப்பிட்டா விராட்டி. எத்தனை ஆனந்தத்தோட நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இதமளிக்கின்றன அப்படின்னு கையை கூப்பிட்டு அவ சொல்றா, கிருதாஞ்சலி ருவாச்சேதமேவம் அஸ்விதி மைதிலி. நீ சொன்னபடியே ஆகட்டும், நீ சொன்னபடியே இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்பக விமானத்தை திருப்பி சீதையை திரும்பவும் திருச்சட்டை அழைத்து கொண்டு போகிறாள். இதுக்கு மேல நடந்தது பாருங்க. கொஞ்ச நேரத்துல ராமனுக்கு பிரஜை வந்துருச்சு. ராமன் கொஞ்சம் பிரஜை விட்டுறார். அப்படி இப்படி அப்படி அசஞ்சார். வானரங்கள்லாம் பார்த்துட்டே இருக்கா. பரவாயில்லையே, இவர் ஏதோ எழுதுகிறார் போல் இருக்கேன்னு நினைச்சுட்டா. எழுந்துட்டு லக்ஷ்மணனை பார்த்துட்டு கதற ஆரம்பிச்சுட்டார். அவர் லக்ஷ்மணன் இப்படி கிடக்கிறானே, நான் ஊருக்கு போய் அவன் தாயாருக்கு என்ன பதில் சொல்லுவேன், என் தாயாருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், என்னமா அனுப்பிச்சு வச்சா சுமித்ரா தேவி. லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணும்னு தயங்கி சுமித்ரா தேவி கிட்ட போய் சொல்றார், நான் காட்டுக்கு போலான்னு இருக்கு. அவருக்கு பயம். அம்மா என்ன சொல்லுவா, என்னம்மா இருந்தான்னு சொல்லுவா, உங்க அம்மா என்ன சொல்லுவா, அவனை தானே காட்டுக்கு போக சொன்னா, இந்த பைத்தியமா சொன்ன வார்த்தைகள் நீ இங்கேயே பத்திரமா உள்ள இரு, இல்லைன்னா நடக்கிறதே வேற என்னன்னு சொல்லுவள். ஆனா சுமித்ரா தேவி அழகா வார்த்தை சொல்லிட்டா, நீ பிறந்ததே வனம் போவதற்காகத்தான், நன்னா போயிட்டு வான்னா. ஆனா ஒரு கண்டிஷன் போட்டா, ராமன் நடையழகிலே மட்டும் கண் வைக்காதேன்னா. ஸ்ரீராமாயணத்துல இந்த தாயார்களை ஒரு கைகையை தான் நாம பெருசா பார்த்துட்டோமே தவிர, கௌசல்யா தேவி சுமித்ரா தேவி. கௌசல்யா தேவி கிட்ட ராமன் போய் சொல்றான், ரெண்டு விஷயத்த சொல்லணும். பரதன் தான் நாடாள போகிறான், நான் வனம் போகிறேன். ராமன் எவ்வளவு கெட்டிக்காரர் பாருங்க. எடுத்த இடத்துல நான் காட்டுக்கு போறேன்னு சொன்னா அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதை சொல்லக்கூடாது. அம்மா என்னன்னு தெரியல, அப்பா திடீர்னு தன் முடிவை மாத்திட்டார். என்ன மாத்திட்டார் அப்படின்னு கேட்டா கௌசல்யை, இல்ல எனக்கு பதிலாக பரதன் தான் நாடாள போகிறானா. கம்பர் ரொம்ப அழகா எழுதினார். கௌசல்யா தேவி என்ன தெரியுமா சொல்லிட்டா, நல்ல முடிவெடுத்தார் உன் தகப்பனார். ராமா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காது, உன்னை விட பரதன் ரொம்ப ரொம்ப நல்லவன். இது கௌசல்யா தேவி சொன்ன வார்த்தை. உன்னை விட அரசுரிமை, அதாவது அரசுக்கட்டிலில் ஏறுவதற்கு பரதன் மிக மிக தகுதியானவன். ஆனா அதுல ஒரே ஒரு குறை தான் நான் பாக்குறேன்னா. என்ன குறை? மூத்தவன் இருக்கிற போது இளையவன் முடிசூடுவதுங்கிறது இந்த குடியிலே இல்லாத ஒன்று. நம் குடும்பத்துல இது வரைக்கும் அது நடந்ததில்லை. அது ஒண்ணுதான் நெருடலா இருக்கு. அதுக்கப்புறம் மெதுவா சொன்னார், நான் காட்டுக்கு போகணும். அப்ப உடனே அவள் துள்ளி குதிச்சா, கோவம் வந்துருத்து, அவளுக்கு வருத்தம் ஏற்பட்டது, எல்லாம் இயல்பு, அதெல்லாம் ஏற்பட்டது. கௌசல்யா தேவி அப்படி உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்தினாளா? அதை போல சுமித்ரா தேவி காட்டுக்கு போறேன்னு உடனே நன்ன போயிட்டு வா, நடையழகிலே மட்டும் கண் வைக்காதே. அவர் கேட்டார், ஏன் பார்த்தா என்னன்னார். ஐயோ பைத்தியமே, நீ நடையழகுல கண்ணை வச்சுட்டியானா என்னமா நடக்கிறார் அப்படின்னு நீ நின்றுடுவேன், மோகித்து போய் விடுவாய். அவர் 14 வருஷம் முடிச்சுன்னு வந்துடுவார். 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சுன்னு வந்துடுவார். நீ அப்படியே ஆகான் நம்மாழ்வார் 3 மாசம் மோகித்து கிடந்தார் போலே நீயும் மோகித்து கிடந்து விடுவாய். நாகபாசத்துல கட்டுப்பட்டா நாம வெளியில வந்துடலாம். ஆனா பகவானுடைய சௌந்தரியத்துல நாம ஆழங்காற்பட்டு விட்டோம்னு சொன்னால், அதனால தான் பகவத் கைங்கரியத்துக்கு சௌந்தரியமும் விரோதின்னா. பெருமாளை பார்த்துண்டெல்லாம் கைங்கரியம் பண்ணவே கூடாது. பார்த்தா உண்மையா பார்த்து அவர் அழகா பார்த்துட்டோம்னா நமக்கு கைங்கரியத்துல புத்தியே செல்லாது. நம்மளே நமக்கு தெரியாது, மறந்து போடுவோம் நாம. ஸ்ரீரங்கத்துல அதுக்குதான் 2 தூண்கள் வச்சிருக்கா பாருங்க. திருமண தூண்னு பேர். 2 வகை 2 தூண் இருக்கும். பல பேர் தப்பு தப்பா அர்த்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருத்தர் சொன்னார், ஏன் திருமண தூண், அதை கட்டினா கல்யாணம் ஆகுன்றார்.
அதை கட்டிட்டுனா நீர் கட்டிக்கலாம், கல்யாணம் ஆகிடும். ஒரு பெண்ணை கட்டிக்கலாம், அதை கட்டிக்கிறதுன்ற கல்யாணத்தை கட்டிக்கிறதுன்னு தானே சொல்கிறான். அதனால சாமானிய மக்கள் சொல்றது என்ன சொல்ல, என் பெண்ணை கட்டிக்கிறியான்னு தான் கேட்குறவளுக்கு. அதனால திருமணத்தூணை கட்டிட்டா கல்யாணம் ஆகிடும். திருமணத்தூண்னா மனம்னா சுகந்தம், நறுமண், ஆமோதம்னு சொல்லுவார்கள். அந்த பெருமானுடைய நறுமணத்தை நம்மளவிலும் கொண்டு வந்து சேர்க்கிற ஸ்தம்பங்கள். பகவானுடைய அந்த நறுமணத்தை அந்த தூண்கள் நம்ம இடத்துல கடத்துகின்றனவாம். அது எதுக்கு 2 தூண் அந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னா, சுமாரா 156 ஏக்கர்ல அமைந்திருக்கிற பெரிய திருக்கோயில். பாரத தேசத்திலேயே பெரிய திருக்கோயில் ஸ்ரீரங்கநாதனுடைய ஆலயம் தான். உலகத்திலேயே அது ஏதோ அங்கோர் வாட்டுக்கு அப்புறம் இந்த கோயில் தாங்கிற 2வது பெரிய கோயில். அது விஷ்ணுவாலயம், இது விஷ்ணுவாலயம், ஸ்ரீமன் நாராயணனுடைய ஆலயம். உலகத்திலேயே பெரிய கோயில்ன்ற அளவுலையோ அத்தனை பெருசா இருக்கா? இருக்கு. ஆனா அந்த கர்ப்ப கிரகம் கருவறை கிட்ட போங்கோ, அத்தனை சிறிய இடத்த எங்கேயும் பார்க்கவே முடியாது. அதுன்னு இவ்வளோ பெரிய கோயிலை கட்டிட்டு இந்த இடத்துல என்ன கஞ்சட்டனம்னா ரொம்ப பார்த்து தான் வச்சிருக்கா. நீ அங்கே வரச்சே பெருமானை பார்க்கறது. நான் கேட்டேன், இந்த தூண் வேற எதுக்கு நடுவில் என்ன? நீ விழுந்துடாம சேவிக்கிறதுக்குன்னா. அவன் அழகுல மயங்கி விழுந்துட்டியானா என்ன பண்றது? மாயோனை மணத்தூணே பத்தே நின்று என் வாயாரவென்னுகொலோ வாழ்த்தும் நாளே அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கார். அப்ப ராமன் தான் சொல்றார், அந்த சுமித்ரா தேவி லக்ஷ்மணன் புறப்படுறச்சே நீ நடையழகுல கண் வச்சுடாதே, நன்னா கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பினாளே. இப்ப அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? பரத சத்ருகுனால் சேர்ந்து இருப்பா. என்னை பார்த்த உடனே என்ன நினைப்பா? நாங்க 2 பேரும் அப்படி பத்திரமா ஜாக்கிரதையா ஒருத்தர் காப்பாத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரி காட்டுக்கு போயிட்டு அவனை தொலைச்சிட்டு வந்திருக்கேன்னு என்னை பார்த்து நினைச்சுக்க மாட்டாளா? நான் அவர்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இதெல்லாம் சொல்றாரு அவர். புகழ் பெற்ற பரதனிடமும் சத்ருக்னனிடமும் எவ்வாறு நான் வார்த்தையாடுவேன்? என்ன வார்த்தை சொல்லுவேன்? கதம் பக்ஷ்யாமி சத்ருக்னம் பரதம் ச யசஸ்வினம் மயமசக வனம் யாதோ வினாதேன கதப்புனஹா. அவன் இல்லாமல் நான் மட்டும் எப்படி திரும்பி செல்வது? சுமித்திரையின் கடுஞ்சொற்களை என்னால சகித்துக் கொள்ள முடியாது. பிள்ளை இழந்துட்டு அவன் என்னென்ன பேசுவாளோ அதெல்லாம் என்னால கேட்க முடியாது என்று பலவாறாக இவ்விடத்திலே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது யாருக்கும் என்ன சமாதானம் சொல்றது, என்ன பேசுவது என்பதே தெரியவில்லை. அந்த சமயத்திலே அந்த இடத்திலே ஹனுமான், ஜாம்பவான், அதற்கும் மேலே கோலாங்கூலத்தினுடைய தலைவனாயிருக்கக்கூடிய வானரன் கவாக்ஷன் இவாள்லாம் சேர்ந்து கொண்டு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு மேலே நாகபாசத்திலிருந்து எக்கணம் விடுதலை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த விஷயம் சொல்லப்படுகிறது. எதிர்பாராத வானர மன்னன் சுக்ரீவன் புதல்வன் அங்கதனை பார்த்து இது எதிர்பாராத ஒரு காரணத்தால் ஏற்பட்டது என்று நான் நினைக்கவில்லை. இந்திரஜித்து ஏதோ ஒரு மாயத்தை இவ்விடத்திலே செய்திருக்கிறான் அப்படின்னு எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டு அதற்கு மேலே லக்ஷ்மணனை எழுப்பும் விறகறிந்து அந்த வழியை அவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கு மேலே காப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள். அப்படியே முயற்சி செய்யப்பட்டு லக்ஷ்மணனும் ரொம்ப ஆச்சரியமாக அவர்களாலே அவ்விடத்திலே காணப்பட்டவனாய் விழித்துக் கொண்டவனாய் அவனும் மேலே சரியாக தயாராக எழுந்து நின்றான்கிற அந்த சரித்திரம் மேலே சொல்லப்படுகிறது. ஆக நாகபாசத்தாலே கட்டுண்டு கிடந்தவர்களான இருவரும் திரும்பவும் பழையபடியே உற்சாகத்தோടെ அவர்கள் மேலே ராவணனோட யுத்தம் செய்வதற்கு உறுப்பான அந்த தகுதியை பெற்றார்கள். தூம்ராக்ஷங்கிறவன் வந்து சண்டை போடுகிறான். தூம்ராக்ஷனுடைய வதம்ங்கிறது அது நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு மேலே வஜ்ரதம்ஷன்கிறவன் அவனும் வந்து சேருகிறான். வஜ்ரதம்ஷனுடைய வதமும் நிகழ்த்தப்படுகிறது. இப்படி அளவு கடந்த ராட்சசர்கள் அவர்கள் அனைவரும் வருகின்றார்கள். அகம்பனன் வருகிறான். இந்த அகம்பனனை பத்தி முக்கியமா ஒரு செய்தி சொல்லியாக வேண்டும். கம்பனம்னா நடுக்கம்னு அர்த்தம். கம்பம் அப்படின்னா நடுக்கம்னு அர்த்தம். அகம்பனன் நடுக்கம் இல்லாதவன் அர்த்தம். அவனை பத்தி வேடிக்கை என்ன சொல்லுவான்னா 14,000 மரக்கரைகளை பெருமான் முடிச்சார் இல்லையோ, கரதூஷணாதிகளை முடிச்ச போய் இவன் ஒருத்தனை தான் விட்டார். இவன் ஒருத்தன் தான் தப்பிச்சு ஓடி வந்து ராவணன் இடத்துல செய்தி எல்லாம் சொல்றான். ராவணன் அதை கேட்டுட்டே ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? நீ மட்டும் எப்படி தப்பிச்சு வந்தேன்னு கேட்டான். 14,000 பேரை கொன்னவன் ஒன்னை மட்டும் எப்படி விட்டான்னால் இது ராமன் திருவுள்ளத்தால ஏன் தெரியுமா விட்டுட்டார்? செய்தி சொல்றதுக்கு ஒருத்தரை விட்டு வைக்கணும் இல்லையோ, அதுக்காக விட்டுட்டார். ஆனா எங்கோடி என் படித்தேன் வேடிக்கையா சொன்னானா, அங்க எங்கோ ஒரு மூலையில ஒரு சேலை கிடந்தது, அதை எடுத்துட்டு சுத்திட்டு ஓடி வந்துட்டேன், ஒரு பெண்ணுன்னு என்னை விட்டுட்டான் போல் இருக்குன்னா அந்த மாதிரி தப்பிச்சு வந்திருக்கான். அப்ப நடுக்கம் இல்லாதவனுக்கும் நடுக்கத்தை பரிசளித்திருக்கிறான் பெருமான். அந்த அகம்பனன் தான் ராவணனுக்கு துர்போதனை செய்கிறவனாகவும் இருந்தான். நீ வஞ்சித்தேனும் ஏதாவது ஒரு வஞ்சனையான வழியில் கூட சீத்தையை பலாத்கரித்தேனும் நீ அவளை அழைத்துக் கொண்டு வர வேண்டும், அடைய வேண்டியது என்று சொல்லப்பட்டவன். அந்த அகம்பனனுடைய வதம் அதுவும் நிகழ்த்தப் பெறுகிறது. அதையும் காட்டுகிறார்கள். அதற்கு மேலே பிரஹஸ்தன், அந்த பிரஹஸ்தன்கிறவன் போரிடுகிறான். பிரஹஸ்தனோட யுத்தம் நடைபெறுகிறது. பிரஹஸ்தனும் மாண்டான். 58வது சர்க்கத்திலே யுத்த காண்டத்திலே பிரஹஸ்தன் மாண்டான்கிற சரித்திரம் சொல்லப்படுகிறது. ராவணனே வருகின்றான். இந்த இடத்துல ராவணனுக்கு சுக்ரீவனுக்கும் நடந்த அந்த யுத்தத்தை பத்தி சொல்ல வேண்டும். சுக்ரீவன் ராவணனை பார்த்தவுடனே இவனை விடக்கூடாதுங்கிற அபிப்பிராயத்தோட பெரிய யுத்தத்தை அவனோட செய்கிறான். இது சாதாரணமா ஆரம்பத்திலேயே வருகிற ஒரு யுத்தம் தான். சுக்ரீவன் பார்த்துட்டு ராவணன் பேர்ல ரொம்ப கோபத்தோட பார்த்த வேகத்துல போய் 2 பேரும் பெரிய யுத்தத்தை போடுகிறார்கள். அதை எப்படி வர்ணிக்கிறான்னா,
ஒரு இடத்துல ஒரு சோறு வைக்கப்பட்டிருக்கிறது, 2 பேருக்கும் ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை அடைவதற்காக இருவரும் சண்டையிட்டுக் கொள்ளுகிறா போல அத்தனை ஆவேசத்தோடு அவ்விருவரும் சண்டையிட்டு கொண்டார்கள். 2 பேரும் பரஸ்பரம் நன்னா தான் அடிச்சுக்கிறார். ஒரு கட்டத்துல ராவணன் சுக்ரீவனை நன்னா தூக்கி வீசி அடிச்சுடுறான். கீழே வந்து கிடக்கிற சுக்ரீவனை பார்த்து ராமன் சொல்கிற வார்த்தைகள் பொன்னே போல் பொறிக்க தகுந்த வார்த்தைகள். அந்த வானரங்களிடத்துல கூட எத்தனை வாஞ்ச அன்பு ராமனுக்கு இருக்கிறதுங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பல பேர் எப்படி இருப்போம்னால், நமக்கு ஒரு காரியம் ஒருத்தர் பண்ணி தராருன்னு வச்சுக்கோங்க. அவர் பண்ணி தரார், நம்ம காரியம் ஆச்சுன்னா அவர் எப்படி கழற்றி விடுவதுன்னு தான் பார்த்துட்டு இருப்போம். ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம். தேவர்களே பகவானோட அப்படித்தான் விவகாரம் பண்றா. காரியம் ஆணுன்னா வந்து காலை பிடிச்சிருவாளாம். வேலை ஆச்சுன்னா நன்றி சொல்றது கூட ஆள் இருக்க மாட்டாங்கிறா. அடுத்த தடவை எதனா பிரச்சனை வந்தா கூப்பிடுறோம் அப்படின்னு போடுவாளாம். நன்றிங்கிற வார்த்தை கூட வாயிலிருந்து வராது. ஆனா ராமன் சுக்ரீவனை பக்கத்துல வைத்துக் கொண்டு சொல்லுகிறான், இத்தனை காயப்பட்டிருக்கியே, நீ என்னத்துக்கு இன்னைக்கு அவசரப்பட்டு வேக வேகமா ஓடி போய் அவனோட போய் நீயே சண்டை போட்ட? பல வீரர்களை அனுப்பி இருக்கலாம், பிற்பாடு தேவைப்பட்டால் நீ போயிருக்கலாம். நீ முக்கியமான வீரன், நீ கூட இல்லைன்னா எனக்கு பரதன் தேவையில்லை, லக்ஷ்மணன் தேவையில்லை, சத்ருகனன் தேவையில்லை. அவ்வளவு ஏன், உன்னை இழந்து ஒரு சீதை பெறப்படுவாளாயின் அந்த சீதையே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சுக்ரீவனை பார்த்து வசந்த வார்த்தை சொல்றார். இதை புரிய வைக்கிறதுக்கு அடிய ஒரு சரித்திரம் சொல்றது உண்டு. கிரிக்கெட் பார்க்குறவாளான்னு தான் நல்லா தெரியும். இப்போ அவர் பெருசாக ஆடுறதில்லை. நமக்கு உலகக்கோப்பையெல்லாம் 2011 வாங்கி கொடுத்தார். அணி தலைவராகவும் இருந்தார். அவர் ஆரம்ப வீரராலாம் வரமாட்டார். முதல்ல சில பேர்லாம் ஆடுவா, ஓப்பனர்ஸ்னு 2 பேரும் அனுப்பிச்சு வைப்பா. அதில் ஒருத்தர் போனார்னா ஃபர்ஸ்ட் டவுன்னு ஒருத்தர் வருவார், செகண்ட் டவுன்னு ஒருத்தர் வருவார், தேர்ட் டவுன்னு ஒருத்தர் வருவார். சில அணிகளில் பார்த்தோம்னா கேப்டன் ஓப்பனராக கூட இருக்கலாம், இல்லை 1ஆம் டவுனோ 2ஆம் டவுனோ உடனடியாக வரவராக கூட இருக்கலாம். ஆனால் இவர் எங்கே இறங்கிட்டு இருந்தார்னால் கிட்டத்தட்ட பந்து வீசுகிறவர்களுக்கு மேலே தான் இருப்பார். இவர் கடைசியில் கீழேந்து எண்ணி பார்த்தா 4வது பேராக இருக்கும், மேலேந்து எண்ணி பார்த்தா 4வது பேராலாம் இருக்காது, கிட்டத்தட்ட 7வது 8வது பேராக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தார். ஆனால் அவர் இருக்கிற வரைக்கும் அத்தனை பேருக்கு என்னன்னா, இவர் இருக்கார், ஆட்டத்தை முடிச்சு கொடுத்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்படி ஒன்று ஓஹோன்னு முடிச்சு கொடுத்தாரான்னு தெரியாது. ஆனால் சில ஆட்டங்களை முடிச்சு கொடுத்துருக்கார், முடிச்சு கொடுக்காத கிடையாது. அவர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். ஏன் 2015 நடந்த உலகக்கோப்பையில் அவர் ரன் அவுட் ஆன உடனே தான் எதிரணிக்க ஒரு தெம்பு வந்தது. அது அவர் இருக்கிற வரைக்கும் சரி, அவர் எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துருவார் போல் இருக்கு, ஜெயிச்சு கொடுத்துருவாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு நாள் திடீர்னு முதல் இடத்துக்கே வந்துட்டாருன்னா இவன் என்னத்துடா இப்போ வந்தாங்கிற கேள்வி தான் எழும். அவரிடம் அதுதான், அந்த இடத்துல தான் அவர் நல்லா செட் ஆயிருக்கார். கடைசியில் வந்து அப்படி டப்பு டிப்புன்னு காட்டினாரா, இந்த பக்கம் 2 6 அந்த பக்கம் 2 6 அடிச்சாரா, ஆட்டத்தினுடைய போக்க மாத்தினாரான்னா அதை செய்வதிலே தான் அவருக்கு சாமர்த்தியம் அதிகம். இதே அவர் திடுதிப்புன்னு முதல் பால் வந்துட்டார், நானே பார்த்துக்கிறேன் ஓப்பனிங்னு வந்து இறங்கி அடி வாங்கிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்படி புரிஞ்சுக்கோங்க, ராமன் சுக்ரீவனை பார்த்து சொன்னது, நீ அவராட்டம் இருக்க வேண்டாமான்னு கேட்டான். நீ 7ஆவதா 8ஆவதா வந்துட்டு ஒரு காட்ட வேண்டி இருக்க, நீ என்னத்துக்கு முதல்லையே போனேன்? இப்போ பாரு இத்தனை சிரமப்பட்டு வந்து விழுந்திருக்கிறாயே, உன்னை பார்ப்பதற்கே மிகவும் சிரமமாக இருக்கிறதே அப்படின்னு ராமன் கதறுகிறான். சுக்ரீவனை பார்த்து அவன் வெகுவாக அழுகிறான். அப்புறம் சுக்ரீவன் தேறி வருகிறான். அதுக்கு மேலே ராவணனுடைய வருகை அது சொல்லப்படுகிறது. அடுத்ததுதான் முக்கியமாக கும்பகர்ணன். அவனை பற்றி சொல்லணும் இல்லையோ, காது கும்பத்தை போல கலசத்தை போல இருக்கிறவன் கும்பகர்ணன். கும்பகர்ணனுடைய வருகை அப்படின்னால் கம்பராமாயணத்துல ஆரண்ய காண்டத்திலேயே கும்பகர்ணனை பற்றிய வருணனம் வந்துடுறது. என்ன வருணனை வருது அப்படின்னால், சூர்பனகை இந்த கரண் முதலானோரை கூப்பிடுறாடு இல்லையோ, இந்த மாதிரி காதையும் மூக்கையும் அறுத்துட்டா யாராவது வாங்குனா உடனடியாக யாரும் வரல போல் இருக்கு. அப்ப அவ என்ன சொல்றா, நீங்களும் கும்பகர்ணனை போல தூங்கி போயிட்டீடான்னு கேட்கிறான். அப்படின்னா கும்பகர்ணன் கொஞ்சம் அங்கே பழித்துரைக்கப்பட்டிருக்கிறான், இகழ்த்துரைக்கப்பட்டிருக்கிறான், தூக்கத்திலேயே இருக்கிறவன்கிறத அங்கே அவர் சொல்லிட்டா. அப்ப கும்பகர்ணன் அவருக்கு பெரிய தவம் எல்லாம் இயற்றினார். எனக்கு எதிரில் எந்த தேவனும் இருக்கக்கூடாது, எனக்கு எதிரில் ஒருத்தனும் நிற்கக்கூடாதுன்னு வரம் கேட்க போனவன் வாயை தவிர என்ன சொல்றார், எப்பவும் நான் நித்திரையிலே இருக்க வேண்டியதுன்னு கேட்டுட்டான். அப்படியே ஆகட்டும்னு கொடுக்கப்பட்டது. அதனால் நன்ன தூங்குறவரவன் அந்த கும்பகர்ணன். அந்த கும்பகர்ணனை பற்றி விபீஷணன் ராமனிடத்திலே அவன் விளக்குகிறான். கும்பகர்ணனை சிரமப்பட்டு எழுப்பி ஆய்த்து அந்த கும்பகர்ணன் வருகிறான். கும்பகர்ணன் சொல்லிட்டே வரான். ராவணன் நல்ல வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பார்த்தான், கேட்பதா இல்லை, இருந்தாலும் பார்த்து கொள்ளுகிறேன்னு வருகிறான். கம்பர் ரொம்ப அழகா பாடுவார், உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்னு காண் எழுந்திராய் எழுந்திராய். அவனை எழுப்புறாள் இல்லையோ, நீ தான் போகணும், வேற வழியே இப்போ தெரியல, நீ தான் நிச்சயமாக போய் ராமனோடைய சண்டை போட்டு வெற்றியை நமக்கு பரிசளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையோ. சரி ஆகட்டும் அப்படின்னு அவனை மெதுவாக எழுப்புறான். அது கம்பர் எப்படி எழுப்புறார் பாருங்க, உறங்குகின்ற கும்பகர்ணன், தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணனே உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று காண் எழுந்திராய் எழுந்திராய். மாய வாழ்வுனா என்ன அர்த்தம்னா, எப்பவும் இருப்போம்னு நினைச்சுட்டு இருக்கோம் பாருங்க, அதுதான் மாய வாழ்வு.
எப்பவும் இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கோமே. யக்ஷ பிரஷ்னத்துல யக்ஷன் ஒரு கேள்வி கேட்கறான் யுதிஷ்டரனை பார்த்துட்டு, கிமாச்சரியம், ஒரே கேள்விதான், பல கேள்வியில அது ஒரு கேள்வி. ஆச்சரியம் எதுன்னு கேட்டான். அவன் அழகா பதில் சொன்னான். அஹன்யஹனி பூதானி கச்சந்தீஹ யமாலயம் சேஷாஹா ஸ்தாவரத்வம் இச்சந்தி கிமாச்சரியம் அதப்பரம்னு கேட்டான். தினந்தோறும் பல பேர் போறத பலரும் பார்த்துட்டு தான் இருக்கா, பார்த்தாலும் கூட தங்களை என்னமோ இங்க சாஸ்வதமா இருக்க போறவான்னு நினைச்சிட்டு இருக்காளே, இதை விட ஒன்னும் ஆச்சரியம் உண்டான்னு கேட்டான். அதுதானே இப்படி சொன்னான். இன்னைக்கு போனவரே பார்த்துட்டு நாளைக்கு போறவர் அழறாருன்னா, அறிவாளிகள் சொல்றச்சே எப்படி சொல்ற, ஒருத்தர் அழுதுன்னு இருந்தாருன்னா அவர் இன்னைக்கு போனவர், நீ நாளைக்கு போறவன், அவ்வளவுதான் வித்தியாசம்ங்கிறார். இந்த உண்மை, இந்த மர்மம் அறிந்தவன் உணர்ந்தவன் அவன் ஒருபோதும் கலங்குவதில்லை. கீதையில கண்ணனும் அதுதான் சொல்றார். இப்ப நம்ம உடம்ப பாருங்க, ஒரு 40-45 வயசுக்கு உடம்பு இந்த நிலைமை எனக்கு அடைஞ்சிருக்குன்னா அவ வயசுக்கு நீங்க பார்த்துக்கோங்க. பிறக்கரைச்சே நாம் இப்படியா இருந்தோம், பிறக்கரைச்சே நாம் இருந்த நிலைங்கிறது வேற. அதுக்கப்புறம் வளர வளர ஒரு 11 வயதுன்னு வந்த போது என்ன ஓட்டம் எல்லா இடத்துக்கும் ஓடி இருக்கும், எத்தனை மாடிப்படி, எத்தனை அனாயாசமா ஓடுறதும் இறங்குறதும் ஏறுறதும் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு சேர்ல உட்காந்துட்டு ஒரு 75 வயசுக்கு ஒருத்தர் அப்படி தன்னை பார்த்துக்கிறார். அது நானான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு, வரதா இல்லையா? அதுக்காக நம்ம தினந்தோறும் இப்போ பார்த்தாலும் கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருக்கோமா? இந்த உடம்பு அப்ப இருந்த மாதிரி நடுவில் இல்லையே, நடுவில் இருந்த மாதிரி இப்போ இல்லையே. ஏன் அழறது இல்லைன்னா இது உடம்போட இயல்புங்கிறத நாம புரிஞ்சுட்டு இருக்கோம். உடம்புக்கே 2 அழகான பேர் வச்சா பாருங்க. தேகம்னு ஒரு பேரு, சரீரம்னு ஒரு பேர். வளர்றதுனால தேகம்னு பேர் வச்சா, அழியறதுனால சரீரம்னு பேர் வச்சா. இது ரெண்டுமே உடம்புல நடக்கிறது, வளர்றதும் நடக்கிறது, அழியறதும் நடக்கிறது. நாம ஏன் வருத்தப்படுறது இல்லைன்னா, சுவாமி இது உடம்போட இயல்பு சுவாமி, அப்படித்தான் பறக்கிறச்சே இருந்த மாதிரியே இருக்குமா, வளர வளர தேய்மானங்கிறது இருக்குத்தான் இருக்கும். அப்ப அதை அப்படி ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறோம். அது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அதை பத்தி பெருசா நம்ம கவலைப்படுறது இல்லை. இப்ப இது எதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, கண்ணன் அர்ஜுனனுக்கு சொல்றார், எப்படி நீங்கள்லாம் இந்த உடம்பை பார்த்துட்டு இது இப்படித்தான், இது இயல்பு, இதுதான் மாறிண்டே தான் இருக்கும்னு ஜஸ்ட் லைக் தட் அதை விட்டுடுறீங்களோ, அதை பத்தி கவலைப்படுறது இல்லையோ, அதை போல ஞானிகள் என்ன தெரியுமா பண்றா, இந்த ஆன்மா இந்த உடம்பை விட்டா இன்னொரு உடம்பை பிடிச்சிக்க போறது, ஜஸ்ட் லைக் தட், அது நடக்கத்தான் போறது, அதை பத்தி ஏன் கவலைப்படணும்? ஆனா நமக்கு மட்டும் அதை பத்தின மட்டும் பயம் உண்டு. ஐயோ இதை விட்டுட்டு இன்னொரு இடம்னா அது என்ன மாதிரி இருக்குமோ தெரியல, அதுவாக கொஞ்சம் பெட்டரா வந்தா தேவலாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் இருக்கும். பெட்டரா வருமானு தெரியாது. பல பிறவிகள், கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு ஒரு முறைதான் மனித பிறவியே நமக்கு தரப்படுமா. சும்மாலாம் வரச்சே போச்செல்லாம் மனித பிறவியெல்லாம் கொடுத்துட்டே இருக்க மாட்டாலாம். அதுக்கு எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகள்லாம் நம்ம காத்திருந்தா தான் ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுத்து கொடுக்க அவரை கூப்பிடுவோம் இப்போ மனிதனா பிற அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இன்னமும் தங்களுடைய பிறப்பிற்கான காலத்தை எதிர்நோக்கி கொண்டு கண்ணுக்கு தெரியாம ஆங்காங்கே ஒட்டி கொண்டிருக்கிற அந்த நுண்ணிய உயிர் ஆன்மா இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு அளவே கிடையாது, எத்தனைன்னு சொல்லவே முடியாது. அதாவது இந்த கர்மம் பக்குவம் அடைவதற்காக காத்திருக்கின்றன. அந்த காலம் வரும்போது தான் அதுக்கு இறங்கி வர முடியும். அப்பதான் அது காலம் இறங்கி வரணும். அதுக்கப்புறம் ஆன்மா இறங்கி வரணும். கர்மகதிக்கு சேர, கர்மத்திற்கு சேர என்ன உடலை பரிகிரகிக்கணுங்கிறது முடிவு செய்யப்படும். இத்தனை நடக்கிறது. ஏன் இது கூட நீங்க பாருங்களேன், ஒரு உயிர் எப்படி தோன்றதுங்கிறத ரொம்ப அழகா உபனிஷத்தெல்லாம் எப்படி வர்ணிக்கிறது. பெரிய மழை, அப்ப ஆங்காங்கே ஒட்டின்னு இருக்கிற இந்த ஆன்மாவெல்லாம் அந்த மேக கூட்டத்தை மேகத்திரளை சென்று அடைய வேண்டும். மழையா பொழிஞ்சு அந்த மழையோடு கூட ஆன்மா கீழே இறங்கி வர வேண்டும். அது சசியங்களுக்கு எங்காவது நிலவெளி, அதாவது வயல்வெளி, அந்த மாதிரி இடங்களை சென்று அடைய வேண்டும். அந்த இடத்துல ஏதோ எலி சாட்டு கொடுத்து, பாம்பு சாட்டு கொடுத்து, வேற ஏதாவது பூச்சி சாட்டு கொடுத்துனா ஆத்மா அங்கேயே அந்த இடத்துலயே அது தன்னுடைய கதியை மாற்றிக்கொண்டு எங்காவது சென்று விடும். இன்னொன்னு மேலே இருந்து விழச்சேவே திடீர்னு காத்தடிச்சது, அப்படியே அந்த வயல்வெளியில விழாது வெளியில எங்கேயோ போய் விழுந்துருச்சுன்னா திரும்பவும் காத்துன்னு தான் இருக்கணும். எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒரு நீங்க பார்க்கலாம், உலகத்துல 800 கோடி ஜனங்கள் இருக்காளே, நீங்க சொல்ற மாதிரியா வந்திருக்கா, இவ்வளோ பேர் இருக்காளேன்னா இருந்தாலும் அது அதிசயம்தான். மேலே இருந்து வரச்சேவே சிதறி போய் எங்காவது ஒரு மூலையில விழுந்துருச்சுன்னா திரும்ப போய் அந்த மேகத்திரல்ல போய் ஒட்டிண்டு திரும்ப மழையா வரச்சே வரத்துக்கு அது இன்னும் எத்தனை கோடி யுகங்கள் ஆகுமோ யாருக்கும் தெரியாது. கீழே வந்த பிற்பாடு நன்னா அறுவடையாகி அதுக்கு மேல அது அன்னமாகி வெளியிலே வர வேண்டும். அதை ஒரு புருஷன் உண்ண வேண்டும். அது இருக்கு. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டுல சில பருக்கையெல்லாம் கீழே இறையிறதுன்னு உண்டோ இல்லையோ, அப்படி இறையரிச்சு அதோட போயிடுத்துனா இவர்கிட்டயே வரலையே அது. அதனால தான் ஒருத்தர் கேட்டாரு, கஷ்டப்பட்டு ஒரு பெண்மணி கேட்டா, ஒரு பிள்ளையை பிரசவிப்பது நாங்கள் சிரமப்பட்டு எங்ககிட்ட இருந்தா குழந்தை வெளியில வருது, ஆனா இனிஷியல்னு வந்து அப்பா பேர் இருக்கே, ஏன் அப்படின்னால் ஒரு உயிர் கருவாவதற்கு 12 மாதங்கள் பிடிக்கும். 2 மாசம் அப்பா கிட்ட இருக்கும், 10 மாசம் அம்மா கிட்ட இருக்கும். இவனிடமிருந்து தான் அவளிடத்துல அனுப்பப்படுகிறதுங்கிறார். அப்ப 2 மாசம் இங்க இருந்துட்டு அங்க போறது பாருங்க, இவர் சாப்பிட்ட சாப்பாடு அந்த ஆன்மா அது வழியா இவரிடத்துல வந்து அவளிடத்துல அது கடத்தப்பட்டு அதுக்கு மேலதான் உண்டாகிறதுனால் ஒரு புருஷன் பிறப்பதற்கு இத்தனை பெரிய ப்ராசஸ் தேவைப்படுறதுனால் கண்ணன் கீதையில தான் சொன்னார். இந்த தேகத்தை பற்றி வருகிற மாற்றங்களை பத்தி ஒருத்தர் எப்படி கவலை கொள்வது இல்லையோ, அதை போல உடலை மாறி மாறி அடுத்தடுத்த ஜென்மங்களை எடுத்துக்கிறத பத்தியும் ஞானிகள் கவலைப்படுறது இல்லை. நாம உடல் அளவோட நின்றுட்டோம். அதாவது இந்த உடல்ல வர ஒரு உடல்ல வர மாற்றங்களோட நின்று விட்டோம்.
அவர்கள் உடலாக பல்வகை மாற்றங்கள் ஓரொரு பிறவியிலும் ஏற்படுறது பாருங்க. ஞானிகள் அதை பத்தி எல்லாம் கவலையே படுறதில்லை அப்படின்னு கீதையில சொல்றார். இப்ப உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம், இதுதான் மாய வாழ்வு. என்னைக்கு இருந்தாலும் போகத்தான் போறோம்னு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா நம்மை நிலை நின்னவர்களாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எப்போதும் இருக்க போகிறவர்களாக ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. ரோமச மகரிஷின்னு சொல்லுவார்கள். அவர் உடம்பு முழுக்க முடியாதான் இருக்குமா. அவர் பெரிய தவம் எல்லாம் இயற்றினார். யாரோ பிரம்மாவோ யாரோ ஒரு தேவத்தை எதிர்க்க வந்துட்டார். என்ன வரம் எழுந்தார், உனக்கு என்ன இஷ்டமோ கொடுன்னு அவர் கேட்டார். அவர் அப்படியே பார்த்துட்டு வேடிக்கையா வரம் கொடுத்தாராம். உன்னுடைய உடலிலே எத்தனை ரோமங்கள் உண்டோ அந்த ரோமங்கள் அனைத்தும் முதிர்ந்த பிற்பாடு நீ மேலுலகம் வருவாய். அது வரைக்கும் நீ இங்க தான் இருப்ப. அது பல லட்சம் கோடி ஆண்டுகள். சும்மா இல்லை என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அத்தனை ரோமங்களும் உதிர்ந்த பிற்பாடு தான் அவர் பிராணனே போகும்னால் பல லட்சம் கோடி ஆண்டுகள். அவர் அதெல்லாம் வாங்கிவிட்டார். அவர் நல்ல உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். சிஷ்யாலாம் வந்துட்டார். அதில் ஒரு சிஷ்யர் கேட்டாரா, ஒரு சாதாரண குடிசையில் இருந்துட்டு இருக்கார் நம்ம ஆச்சாரியர், அவருக்கு ஒரு திருமாளிகை என்ன ஓன்னு கட்டித்தர வேண்டாமான்னுட்டு, நல்லதாக ஒரு வசதியோட ஒரு வீடு உங்களுக்கு கட்டித்தரலாமா? அதுக்கு அவர் சொன்னார், அதெல்லாம் என்னத்துக்கு, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள்னாராம். நம்மளை போல 70 வருஷம் 80 வருஷம் இருக்கிறவன் அதை சொல்லலை. நம்மளை போல 70 வருஷம் 80 வருஷம் இருக்கிறவாள்லாம் 2 வீடு 3 வீடு 4 வீடு 5 வீடு 200 வந்து 5 சால் கொடுத்தா நான் வேண்டாம்னு சொல்லுவேன். உங்களெல்லாம் விட்டுடும், நான் ஏன் உங்களை இழுக்கணும்? இப்போ என்னையே சொல்லிக்கிறேன். இங்கேயே வந்து நீங்கள் 5 நாள் உபன்யாசம் பண்ணீங்களோ இல்லையோ, நாங்கள் 5 பேர் எங்கள் வீடுகளை உங்களுக்கு கொடுத்துடலான்னு இருக்கோம்னு சொன்னால், நான் மாமியிட்ட பேர் சொன்னீங்க 10 நாள் கூப்பிட்டுருக்கூடாதா? இந்த மாதிரி 5 நாள் கூப்பிட்டு 10 நாள் கூப்பிட்டுருந்தா 10 வீட்டு கொத்து சாவி எடுத்துன்னு நான் ஜம்முன்னு போயிருப்பேன் இல்லையோண்ணா. அப்போ கொத்து சாவி வாங்கிட்டு போச்சே என்ன சுவாமி, ஒரு 700 வருஷம் எங்கே இருப்பீரன்னா, இங்கே 70 தாண்டதுக்கே மூச்சு முட்டுறது இல்லை, 700 எங்கே போகிறது இப்போ அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? அதுக்காக நான் வேண்டாம்னு சொல்ல போறேன்னா. ஆனா அந்த ரிஷி என்ன சொன்னார் பாருங்க, அவர் உடம்புல இருக்கிற மொத்த ரோமங்களும் உதிர்றதுக்கே பல லட்சம் கோடி ஆண்டுகள் ஆகும். அவருக்கு வீடு கட்டி தரேன்னா அவர் என்ன சொல்றார், இப்ப இருக்கும் எப்ப போறோம்னு தெரியாது, இதுல வீடு வேற எதுக்குங்கிறார். ஆனா என்னைக்கு இருந்தாலும் அந்த நிலையாமை தான் நிலையானதுன்றத அதை புரிஞ்சு வச்சுட்டு இருந்தார் இல்லையோ அவர். அப்ப அந்த மாய வாழ்வு இருக்கிறவன் என்ன நினைச்சுக்கிறான், என்றைக்கும் விருப்பம். ஒரு விஷயம் படிச்சேன், தர்மபுத்திரர் இடத்துல ஒருத்தர் வந்துட்டு ஏதோ உதவி கேட்டாராம். நாளைக்கு வா செய்யறேன்னு அவர் ஒன்றும் பெருசா சொல்லலை, நாளைக்கு வா பண்றேன்னார். பீமன் வந்தானா உன் காலை காட்டி சேவிக்கிறேன்னு நானும். ஏன்டான்னு கேட்டுதான் தர்மபுத்திரன், நாளைக்கு நீ இருப்பேன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, அவர் இருப்பார்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு கஷ்டம் இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு கஷ்டம் இருந்தாலும் கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு. எத்தனை இருக்கு பாருங்க. இதெல்லாம் நிலையாமை. நாம இருக்கும் அந்த ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர் ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர்கள். ஆழ்வார் என்ன ஆச்சரியமான கதை சொல்றாரு தெரியுமா? ஓஹோன்னு ஒரு ராஜான்னு, ஒரு ஊர்ல ஒரு ராஜான்னு ஆரம்பிச்சார். ஆழ்வாரா இருந்தாலும் கதை அப்படிதான் ஆரம்பிப்பார் போல் இருக்கு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா, ஒன்ஸ் அபான் எ டைம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாள் இல்லையோ, தேர் வாஸ் எ கிங், ஒரு ராஜா இருந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஓஹோன்னு இருந்தான், ஏகச்சத்திராதிபதி, ஒரு கொடைக்கு கீழே ஒரு வெண்கொற்ற குடையின் கீழே அமர்ந்து உலகம் முழுவதையும் அவன்தான் ஆண்டு கொண்டிருந்தான் அப்படின்னு இருந்தானா இருந்தான். என்னாச்சு, ஒரே ராத்திரியில எல்லாம் பொழுது மொத்தம் போச்சு. யாரோ ஒருத்தன் வந்தா இவனை விரட்டி அடிச்சுட்டான். இப்ப இவன் சோத்துக்கே இல்லாத எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கான். காத்தாலுக்கு ராத்திரி வரைக்கும் வயிற்று பிடிச்சு உட்காந்துட்டான். ஆனா ராத்திரியானா பசி ஏற்படுறது இல்லையோ, என்னடா பண்றது, ஏது பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும்னு தெரிஞ்சு போச்சு. பிச்சை வாங்க பாத்திரம் இல்லை. நேற்று வரைக்கும் பொற்பாத்திரத்துல சாப்பிட்டு இருந்தவன் இன்னைக்கு கையில ஒரு பாத்திரம் இல்லை, ஒரு காகிதம் இல்லை கையில வாங்கிக்கிறதுக்கு. யாராவது சாப்பாடு போட்டா கூட அவனுக்கு ஒரே கவலையா இருந்துதான். ராஜாவா இருந்துட்டு ஒரே ராத்திரியில பிச்சை எடுத்து போனா நம்மளை பத்தி என்ன நினைப்பா ஊர் மக்கள் அப்படின்னு பார்த்தா, எவனோ போட்டு போயிருந்து ஒரு கந்தலான ஒரு கருப்பு போர்வை எங்கோ கீழே கடந்தது. ஆபத்துக்கு தோஷம் இல்லை குத்தம் இல்லைன்னு அதை எடுத்துட்டு நல்லா போத்திட்டான். பாத்திரம்னு பார்த்தா எவனோ ஏற்கனவே ஒரு பிச்சைக்காரன் போட்டு போயிருக்கான் போலுக்கு, ஓட்ட பாத்திரம், கீழே இருந்து அடைப்பு கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்கிற பாத்திரம். அதை எடுத்துட்டு அப்படி கீழே பிடிச்சுட்டான். பிச்சை எடுக்கணும்னு வந்திருக்கான். கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், ஓட்ட பானையோட பொற்பாத்திரத்துல சாட்டு இருந்தவன் ஓட்ட பானையை எடுத்துட்டு வந்துட்டான். கருணாய் கவர்ந்த காலர், அது 2 விதமா அர்த்தம் பண்ணலாம். கருக்கொண்டிருந்த நாய், கருமையான நாய், இல்ல கருவோடு இருந்த நாய். கருப்பா இருக்கிற ஒரு நாய்னு வச்சுக்கோங்க, இல்ல வயிற்றுல கருவை சுமக்கிற நாய், எப்படி ஒண்ணா வச்சுக்கலாம். இருட்டில் இவன் கால் தெரியாத பட்டு கொடுத்து பாருங்க, அது வழுன்னு கட்டினா அவனை பிடிச்சி விட்டு அவனை பிடிங்கி எடுத்து நாய் கடிச்சா வரும்போது படம். அவன் பயத்துல ஓன்னு அவன் 2 பாத்திரத்தை கீழே போட்டான். அந்த பாத்திரம் கீழே வந்து உடஞ்சிது, நங்குன்னு உடஞ்சிது. எல்லாம் கையில தீவட்டி விளக்கெல்லாம் எடுத்துட்டு என்ன வெளியில சத்தம் கேட்கறதுன்னு எல்லாம் வந்தாலாம். ஐயோ நம்ம ராஜாவா செய்யுது அப்படின்னு சொன்னாலாம். இந்த கதையை ஆழ்வார் சொல்லிட்டே இருந்துச்சு, அப்படியே நிறுத்திட்டார். நான் மேலேன்னு கேட்ட பாருங்க, அவர் சொன்னார், அந்த நிலைமை உனக்கு வர்றதுக்கு முன்ன சரணாகதி பண்ண பாருன்னார். இது ஏதோ ஒரு ராஜாவை பத்தி நான் சொல்ற கதையெல்லாம் கிடையாதுன்னார். இந்த நிலைமை யாருக்கு வேணும்னா வரலாம். அதைத்தான் பீமசேனன் சொல்றான். நீ அவரை நாளைக்கு வான்னு சொல்லியிருக்கியே, நாளைக்கு நீ இருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் இருப்பாருன்னு தெரிஞ்சிருக்கு, அவர் பிரச்சனை இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு, பிரச்சனைக்கு ஒன்னால உதவ முடியும்னு நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. இங்க எதுவுமே அதெல்லாம் நிலையே கிடையாது. கையை கூப்பிட்டாங்க யுதிஷ்டிரன், தெரியாம சொல்லிட்டேன், அவர் இப்பவே கூப்பிடுதுன்னா. அதனால தான் நல்ல காரியத்தை உடனுக்குடன் செய்ய வேண்டும். ஏன் சொன்னா,
ஒன்றும் மனசு இருக்காது, இல்லை நாமளே இருக்க மாட்டோம், ரெண்டும் இருக்காதுல்ல. அதனால உடனடியாக செய்ய வேண்டும். அப்போ மாய வாழ்வெல்லாம் இவாள்லாம் அரக்கர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தா, என்றென்றைக்குமாக நாம் அனைவரும் சௌக்கியமாக இருப்போம், நமக்கு ஒரு குறைவே வாராதுன்னு நினைச்சிட்டு இருக்காளோ இல்லையோ, அதுதான் மாய வாழ்வு. இறங்குகின்றது என்று காண் சொல்லிட்டு அந்த மாய வாழ்வுங்கிறது பெரிய உச்சாணி கும்பல உட்கார்ந்து இருக்கீங்களே, கீழே இறங்கி விழ போறீங்க, அதுக்காக எழுந்துரு. உறங்குகின்ற கும்பகண்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று காண் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய். இன்னைக்கு தலைப்பு என்ன போட்டிருந்தோம்? உறக்கம் பேருறக்கம். உறக்கம் கும்பகர்ணனுடைய தூக்கம், பேருறக்கம்னா அது மீளா பெருந்துயில், எழுந்துக்கவே போறது இல்லைங்கிற அழுதியோ. உனக்கு தூக்கம் தானே பிடிக்கும், கம்பர் சொல்லிட்டார், தூக்கம் தானே பிடிக்கும். அந்த தூக்கத்தை உனக்கு பரிசளிக்கிறதுக்கு 2 பேர் வந்திருக்கா, நீ போனேன்னா உனக்கு பரிசு கொடுத்துருவா. தூக்கம் வேணும்னு ஆசை இருந்தா அங்க போயிடும். கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையில் உறங்குவான். நீ உறங்கணும்னு ஆசைப்படுறியோ இல்லையோ, இனி கிடந்து உறங்குவாய். அங்க போனா படுத்துக்கலாம். ஆண்டாள் திருப்பாவையில 10ஆம் பாசுரம் நோட்டுச்சுவர்க்கம்னு பாடினான். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ஒரு பாட்டில் எழுப்பப்படுகிற பெண் பிள்ளை ஒரு விதத்தாலே சிறந்தவள். அதுக்கு வரிசையாக சொல்லலை, அது பெருசாக போகும். 10ஆம் பாட்டு மட்டும் சொல்கிறேன் பாருங்க. அந்த பாட்டில் எழுப்பப்படுகிறவள் எப்படிப்பட்டவள்னால், அவளை பார்த்தா எப்படி இருக்கு, உள்ள படுத்துட்டு இருக்கிறவள்னா செய்ய வேண்டிய நோன்பு எல்லாம் முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கா போல படுத்துட்டு இருக்கா. இப்போ நம்ம குழந்தைகளை கூட எக்ஸாம் நாளைக்கு படுத்து தூங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன். காத்தால எழுப்புறச்ச என்ன சொல்லி எழுப்பணும், பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டா போல தூங்குறிய எழுந்துடுறான்னு சொல்கிறோம். அதை போல அந்த பெண் பிள்ளை எப்படி படுத்துட்டு இருக்கான்னா, நோன்பு நோற்று கண்ணனே கடைச்சுட்டா போல படுத்துட்டு இருக்கா. எல்லாம் ஆச்சு. அவ என்ன நினைக்கிறான்னா, நான் ஏன் முயற்சி செய்யணும், பகவான் தான் இருக்காரு, நேற்றே சொன்ன உபாயம் உபேயம், அவரை கொண்டே அவர் அடைய வேண்டியது தானே. தயாரா இருக்கிற ஒரு சாதனம், ரெடிமேட் சாதனம்னு பேர் பெருமாளுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்ற சாதனங்கள் எல்லாம் நீங்க துணி வாங்கி தைக்கிறா போல, அது வாங்கி தைச்சு போட்டு அப்புறம் இது சரியா இல்லை அது சரியா இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. எங்களுக்கு ஒன்றும் பெருசாக அந்த பிரச்சனை இல்லை, இப்படித்தான் வருது, இப்படியே ஒருத்தி அலையணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்களும் அந்த பெண்மணிகள் இருக்கா பாருங்க, ஒரு தையற் கலைஞர் அவர் சரிப்பட்டாரா, அவரையே 30 வருஷமா அவர் மூலமாவே தங்களுக்கு வேண்டியதை தைச்சிக்கிறாளாங்கிறதே கிடையாது. நன்னா கவனிச்சு பாருங்க. அந்த தெருவில் ஒருத்தர் இருக்கார், அவர் நன்னா தைக்கிறார். அந்த கோடியில் ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன தைக்கிறார். அப்புறம் அவர் என்ன தைச்சிருந்தார், இப்போ இன்னும் தைக்கிறது இல்லை, அவர் புதுசான மாடல்லாம் தெரியறது இல்லைன்னு ஏதோ ஒன்று சொல்றீங்க. எங்களை மாதிரி சிம்பிளான ஆட்கள்லாம் உண்டான்னு பாருங்க, ஒன்றும் கிடையாது. ஏதோ இந்த இடத்துல மட்டும்தான் ஏதோ மாறுபடுமே தவிர மீதி எல்லாம் ஒன்று தான். அப்போ யாரும் சரிப்படுறதே கிடையாது, தெரிஞ்சு போச்சு இல்லையோ. அப்போ ரெடிமேடாக இருக்கிற சாதனம், இப்போ ரெடிமேடுன்னு வாழ்ந்துட்டு அந்த பிரச்சனை இல்லையோ இல்லையோ, ரெடிமேட் கடை அப்படின்னு போட்டிருப்பான். போனால் வாழ்ந்துட்டா நமக்கு பிடிச்ச மாதிரி சரியா இருக்கான்னு போட்டு பார்த்துட்டு வாழ்ந்துட்டோம்னா சரியாயிடுறதே. அப்போ மற்ற சாதனங்கள் நீங்கள் சிரமப்பட்டு பிடிக்க வேண்டியதாக இருக்குது, பண்ண வேண்டியதாக இருக்குது, துணி வாங்கி தைக்க வேண்டியதாக இருக்குது. ரெடிமேட் சாதனம்னா அந்த பிரச்சனை இல்லை. அதை போல தான் பகவான் ரெடிமேடாக இருக்கிற சாதனம். கர்மஞான பக்தி யோகங்கள்லாம் துணி வாங்கி தைக்கிற கதை, அது சரிப்பட போகிறது இல்லை, சரிப்பட போகிறது இல்லை. ஒன்றும் அதை பண்ணவும் கூடாதுங்கிற, ஏன்னா ரொம்ப சிரமங்கிறது ஒன்று. இன்னொன்று, நான் ஏதாவது முயற்சி பண்ணேன்னா என் அகங்காரங்கிறது உட்காந்துக்கும் அதில், நான் பண்ணேன் அதனால அவர் அனுகிரகம் பண்ணார், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். புறத்தாழ்வான் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், கையை கூப்பினா தான் ஏதாவது தருவேன்னு நீ நினைச்சிட்டு இருந்தாயாகில் நான் கூப்ப மாட்டேன், நீயே கூப்ப செய்து கொள்ளுட்டார். ஏன்னா நான் கை கூப்ப தயாரா இருக்கேன், ஆனா கை கூப்பினதை வச்சுட்டு தான் மோட்சம் கொடுப்பேன்லாம் நீ சொல்லக்கூடாது. மோட்சம் நீ தர, நான் வாங்கிக்கிறேன், நான் செஞ்சதை கொண்டெல்லாம் கிடையாது, நீ தான் எல்லாத்தையும் செய்விக்கணும் என்ன கொண்டு அப்படின்னு சொல்றாரு இல்லையோ. எதுக்கு இதை விண்ணப்பித்தேன் அப்படின்னா, தயாரா இருக்கிற அந்த சாதனத்தை அவ பிடிச்சுட்டா, அதனால கவலை இல்லாம தூங்கிட்டு இருக்கா. வெளியில ஆண்டாள் பார்த்தா இந்த பெண்கள்லாம் இருக்காள், அவ என்ன பேசிக்கிறா, அவள் என்ன வாயை திறக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாயை தரமா பேசுமான்னு அவள் திறக்கல. கதவைத்தான் திறக்கல, வாயாவது தரேங்கிறான். உள்ளேட்டு கதவை திறந்து எங்களை பார்க்க வரல, வாயாவது திறக்கக்கூடாதா, மாத்தமும் தாராரோ வாசல் திறவாதார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அவள் பதில் சொல்லலை. ஒருத்தி சொன்னா, பண்டொரு நாள் கூத்தத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோத்து உனக்கே பெருந்துயில் தான் தந்தானும். என்ன அழகா சொல்லிட்டு 5 வயசு குழந்தை ஆண்டாள் பாருங்க. ராமலக்ஷ்மணர்கள் கும்பகர்ணனை கொன்னான்னு சொல்லவே இல்லை. கூற்றத்தின் வாய் விழுந்த, அவனா போய் விழுந்து மாட்டான், அதுக்கு இவன் என்ன பண்ணுவா பாவம். வடதேசத்து அன்பர்கள் எல்லாம் கண்ணன் கம்சனை கொண்டான்னா கோவப்படுறா தெரியுமா, சகடாசுரனை கண்ணன் கொன்றான்னா கோவப்படுறா. என்ன சுவாமி அவர் தானே கொன்னார்னா, அப்படிலாம் சொல்லாதீங்க சுவாமி, கொன்னான்லாம் சொல்லாதீங்க. அவ விழுந்தா சுவாமி, அவ ஒழுங்கா இருந்தா இவர் ஏன் போக போறார், இது என்ன இருக்கு, இவர் தானே முடிச்சாருன்னா இன்னும் மாதிரி இருக்கு. ஒரு சின்ன குழந்தை பேர்ல இவ்வளவு பெரிய பழி போடுறதாங்கிற அவளுடைய பார்வை அப்படி இருக்கு. இவர் தான் செஞ்சிருக்கா. ஏன் இப்போ இப்படியே வச்சுக்கோங்களேன், ஒரு 7 மாச குழந்தையா இருக்குச்சே சகடாசுரனை கண்ணன் கொன்றான் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இப்போ கண்ணன் இப்படி நடந்து வந்தா நீங்க யாராவது தூக்கிப்பீங்களா அவரை? ஜாகிரதையா 7 மாச குழந்தையா இருக்கிற சேவை முடிச்சு கொடுத்து ஒருத்தனை அத்தனை பலசாலி அவனை போட்டா நாம் என்ன ஆகும். ஏன்னா ஒடுக்கி புல்கில் உதரத்தை பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காயின்னு ஆழ்வாரே பாடியிருக்காரு இல்லையோ. தூக்கிடா உதைக்கிறார், கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும் எல்லாம் பாசுரம் இருக்கு. அப்போ அவர் நம்ம கதையா கேட்கறச்சே வேணும்னா 7 மாச குழந்தையா இருக்கச்சே சகடாசுரனை கொன்னார், பூத்தனையை அதுக்கு முன்ன கொன்னார், ஒரு நாள் ஒரு அசுரனை கொன்னார்னா என்னமா பண்ணிருக்காரு, நம்ம பண்ணி அதே அவர் நேரம் வந்தாருன்னு வச்சுக்கோங்க,
தூக்கிக்கிறதுக்கே பயம் வந்துடும் நமக்கு. அதனால தான் வடதேசத்தில் என்ன சொன்னா, அந்த மாதிரி கண்ணன் அப்படி ஒரு பெரிய ஒரு கொலகார குழந்தையாட்டம் நீங்கள் சித்தரிக்காதீங்கோங்கிறார். அவர் ஏதோ நம்மளை காப்பாற்றுறதுக்கு அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு, அப்படி சொல்லுங்கோங்கிறார். அதே போல இந்த இடத்துல பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன், ஊரெல்லாம் நல்லா தீர்த்தம் சாப்பிட்டு சௌக்கியமா இருக்கணும்னு ஒருத்தன் நீர்நிலை வெட்டினான், ஒரு குளத்தை அமைச்சான். அதுல எவனோ ஒருத்தன் போய் விழுந்து மாண்டான்னா இது குளத்தை வெட்டி நம்ம குத்தமா? விழுந்தவன் குத்தம் தானே. அதை போல ராமலட்சுமணன் அனைவரையும் வாழ்விக்க பிறந்தவர்கள். அங்க போய் ஒருத்தன் முடிச்சு போயிட்டான்னா இது ராமலட்சுமணர்கள் குற்றம் என்று. அப்ப இந்த பாட்டுல என்ன சொல்ல வரா, ரொம்ப அழகான விஷயம் சொல்ற பாருங்க. பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. உள்ள இருக்கிறவ எழுந்து வரமாட்டேங்கிறா. ஏன் வரமாட்டேங்கிறா தெரியுமான்னு ஒரு கோபி ஆரம்பிச்சா. உறக்க சொல்றா, கும்பகர்ணனுக்கும் இவளுக்கும் பெரிய போட்டி நடந்தது. என்ன போட்டி? யார் அதிகம் தூங்குகிறார்கள் பார்த்து விடலாம், இதுதான் போட்டி. உடனே அவ கேட்டா, ஜெயிச்சா நீ என்ன தருவேன்னு கேட்டா கும்பகர்ணன். உன்னை நான் ஜெயிச்சிட்டேன், அப்ப நீ என்னடா தருவே அப்படின்னு கேட்டா. கும்பகர்ணன் சொன்னானா, என் தூக்கத்தையும் பரிசா தரேன் நானும். ஏற்கனவே அவனை விட அதிகமா தூங்கினா தான் அவனை ஜெயிக்க முடியும். அப்படி ஜெயிச்சுட்டா பரிசு என்னன்னா இவன் தூக்கமும் பரிசு. அப்ப வெளியில அழகா சொன்னாவ, இவளும் கும்பகர்ணனும் யார் ஜாஸ்தி தூங்குறதுன்னு ஒரு போட்டி வச்சுட்டா, அதுல அவ ஜெயிச்சுட்டான்னா புரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே பயங்கரமா தூங்குறவன்னு தெரிஞ்சு போச்சு. இதுல கும்பகர்ணனாலே பரிசளிக்க பெற்ற தூக்கம் வேற அவ அக்கௌண்ட்ல சேர்ந்துடுத்து. அதனாலதான் எழுந்து கதைப்படுத்துட்டு இருக்கா. அதை கேட்டா பாருங்க, அவளுக்கு உடனே தூக்கி வாரி கொண்டுதான். நீ பிரகலாத நாட்டம் இருக்கே, துருவ நாட்டம் இருக்கே, இந்த மாதிரி எல்லாம் சொன்னா எத்தனை பெருமையா இருக்கும் ஒருத்தருக்கும். இல்லைன்னா பெண் பிள்ளைகள்ல கூட எத்தனையோ பேர் பக்த மீராவை போது, ஆண்டாள போது, இப்படின்லாம் சொன்னா சந்தோஷமா இருக்கும். அப்படியே சாட்சாத் பூதனையாட்டமே இருக்கீங்கன்னா யாராவது சந்தோஷப்படுவாளா? யாராவது கைகேயி தான். நீங்க கௌசல்யான்னு சொன்னா சந்தோஷப்பட, கௌசல்யான்னு பல பேர் வச்சுக்கிறா, சுமித்ரான்னு பல பேர் வச்சு, கைகேயின்னு யாராவது ஒருத்தி பேர் சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்ல நாங்க வச்சிருக்கோம்னு வேணா நீங்க சொல்லாமே தவிர அவ வீட்டுல யாரும் வச்சிருக்க மாட்டா. ஏன் சுவாமி கைகேயி இல்ல, ஒரு மாமிக்கு நாங்களே பேர் வச்சிருக்கோம்னு அது நீங்க வச்ச பேரா இருக்கும், அவ வீட்டுல வச்ச பேரா இருக்காது. அப்போ உலகத்துல 1000 கௌசல்யா இருக்கா, லட்சம் சுமித்ரா இருக்கா, ஒரு கைகேயி இல்லைன்னு ஆகி போச்சு இல்லையோ. அப்ப யாரையாவது பார்த்துட்டு அப்படியே சாட்சாத் கைகேயி தான் சந்தோஷப்பட மாட்டா. கௌசல்யான்னு சொல்லுங்க சந்தோஷப்படுவா, சுமித்ரான்னு சொல்லுங்க சந்தோஷப்படுவா. அப்ப உள்ள இருக்கிறவ பார்த்தா இன்னது கும்பகர்ணனோட போய் நம்மளை சேர்த்து வச்சு பேசிட்டாளே. சாஸ்திரம் என்ன சொல்றது, தப்பான விஷயம் காதில் பட்டா பகவான் பேர்களை சொல்லணுமா உடனே. நம்ம சாலையிலேயே போறச்சு அவன் பாருவா 1000 கெட்ட வார்த்தைகள்லாம் காதில் விழுந்துருந்ததுன்னா ஒருத்தர் கேட்ட என்ன சுவாமி பண்றா, திருநாமத்தை சொல்லிட்டே இரு, அவ்வளவுதான், சொல்லிண்டே போக வேண்டியது. ராம 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 சுலபமான பேர் கிடைச்சிட்டு சொல்லியும் ராம 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 கிருஷ்ணன்னா கூட கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சில பேர் ஃபீல் பண்ணலாம். இல்லை சுவாமி இந்த கிச்சான்னு சொல்லிட்டா ஈஸியா போடுறது சுவாமிங்க. கிருஷ்ணன்னு சொன்னா கொஞ்சம் கட்டமா இருக்கா போல இருக்கும். கிச்சான்னு சொல்லும்போது எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, பெருமாள் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால கெட்ட வார்த்தை ஏதாவது காதில் விழுந்துருத்துனா பெருமாள் பேரை சொல்லணுமா. இப்ப கும்பகர்ணனோட ஒப்பிட்டு பேசியதாலே அவ உடனே அப்படி சோம்பல் முடிச்சுட்டு கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொன்னாலாம். ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே. அவள் சோம்பல் முறிக்கிற அந்த தோரணை, அந்த குரல் எல்லாம் வெளியில கேட்டு சொல்லியோ, அதை பார்த்துட்டு ரொம்ப நல்லா சோம்பல் முறிக்கிறியே, ஆற்ற அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற அப்படின்னு அந்த பாசத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கும்பகர்ணனை பத்தின வர்ணன் அங்க வந்திருக்கோ இல்லையோ. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது இன்று காண் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல வில்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. வானரப்படையை நிலை கொள்ளச் செய்தான் முதலிலே, அதற்கு பிறகு ராமலட்சுமணர்களாலே அவன் முடிந்தான். கும்பகர்ணனுடைய வதமாச்சு. ராவணன் பலவாறாக புலங்குகிறான். நராந்தகன் மாண்டான், தேவாந்தகன் மாண்டான், அதிகாயன் மாண்டான், சினந்துங்கிறவன் சினந்து ராவணன் எழுந்தான். அத்தனை கோபத்தோட சினந்து எழுந்தான். இந்திரஜித்து பெரிய மாயப்போரை செய்கிறான். அதுக்கு மேலதான் மூர்ச்சையுற்று விழுந்தார்கள். அதுக்கு மேல என்னாச்சு, அவர் ஏதோ அந்த சஞ்சீவினி பர்வதம் அதுல இருந்து சில மூலிகைகளை கொண்டு வான்னு சொன்னா அவர் மொத்தமாவே சஞ்சீவினி பர்வதத்தை எடுத்துன்னு வந்தார்னு சொல்லப்படுறது இல்லையோ. அந்த சரித்திரத்தை ரொம்ப ஆச்சரியமா சொல்றான். இந்திரஜித்து மறைந்திருந்து பெரிய போர் புரிகின்றான். அதுக்கு மேலதான் நிகும்பலா அவ்விடத்துல பெரிய வேள்வியை நடத்துகிறான். அந்த வேள்வி எதற்காக அப்படின்னால், இந்த வேள்வியை செய்து விட்டோம்னு சொன்னால் நாம் நிச்சயமாக ராமலட்சுமணர்களை வெற்றி கொண்டு விடுவோம், நம்முடையதுதான் இதற்கு மேலே வெற்றி அப்படின்னு தீர்மானமாக சொல்லும்படியாக அதற்காகவே அவன் ஆச்சரியமான அந்த யாகத்தை வேள்வியை அவன் தொடங்குகிறான். இந்திரஜித்தோட போரும் நடக்கிறது. விபீஷணனும் இந்திரஜித்தும் பேசுகிறான். இகழ் உரை இமாமனை வெய்யறது அமைவனை வெய்யறது இந்த நிகழ்ச்சிகளும் நடக்கின்றன. இந்திரஜித்துக்கும் லக்ஷ்மணனுக்கும் சண்டைங்கிறது நடக்கிறது. இந்த நாளைக்கு தான் சாதாரணமா இரக்கமற்றவன் உறக்கமற்றவன் போட்டிருக்கிறேன். இப்போ நாளைக்கு இரக்கமற்றவன் உறக்கமற்றவன் மேல பட்டாபிஷேகம் வேற இருக்கு. மேல ராவணவதம். ராவணவதத்துல முக்கியமான செய்தி என்னன்னா, மந்தோதரி வந்து புலம்புகிறாள் பாருங்க. வால்மீகி ஒரு காரியம் பண்ணார். எப்போ என்ன சொல்லிட்டார் வால்மீகின்னா, ராமனுடைய பெருமைகளை பேசுவதற்கு அவர் யாரை தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? பெண்களை தேர்ந்தெடுத்தார். அதுல கைம்பெண்களா பார்த்து தான் தேர்ந்தெடுத்தார். அது என்னன்னு தெரியல, அவ தான் என்ன சொல்லுவான்னு அவர் தீர்மானம் பண்ணிட்டார். கணவனை இழந்த பெண்களை கொண்டுதான் ராமனுடைய பெருமையை வால்மீகி பேசி இருக்கிறார்.
அதுக்கு பல பேர் சொல்லலாம். தாரையினுடைய வார்த்தைகள் துவம் அப்ரமேயஸ்ச துராசதஸ்சன்னு அவள் பேசி இருக்கிறாள். சூர்பனகையினுடைய வார்த்தை ரொம்ப அழகான கட்டம். சூர்பனகையே ராமலட்சுமணர்களாலே அவள் காதும் மூக்கும் அறுபட்டு கரண் முதலானவர்களிடத்துல போய் சொல்றாள் இல்லையோ. அவன் கேட்கறான், யார் இதை செஞ்சா? யார் செஞ்சானா நானா இருந்தா என்ன சொல்லியிருப்பேன். நான் தான் சூர்பனகைன்னு வச்சுக்கோங்களேன். 2 படுவாவி வந்திருக்கான், 2 பேர்னு தான் ஆரம்பிப்பேன். ஏன்னா அத்தனை வழியில என்ன சொல்றோன்னே நமக்கு தெரியாது. சூர்பனகையும் அப்படித்தான் சொல்றா. ஆனா என்ன தெரியுமா சொன்னான்? தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாட்சௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரௌ பலமூலாசனௌ தாந்தௌ தாபசௌ தாபசௌ புண்டரீக விஷாலாட்சௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரௌ பலமூலாசனௌ தாந்தௌ தாபசௌ பிரம்மச்சாரிணௌ. இதுல பெருசா சொல்றான். இருமையிலேயே பேசுறா. 2 பேரா வந்திருக்காள் இல்லையோ, அது த்விவச்சனம்னு சொல்லுவார்கள். இருமையிலே சம்ஸ்கிருதத்துல அது ஒண்ணு உண்டு. தமிழ்னா ஒருமை பன்மைன்னு வச்சுருக்கோம். சம்ஸ்கிருதத்துலனா ஒருமை இருமை பன்மைன்னு வச்சிருக்காள் இல்லையோ. அதனால 2 பேரா இந்த 2 பேரா வந்தாங்கிறத இப்படி சொல்லிட்டு வரா. முதல்ல சொன்ன தருணவு என்னமா இருக்கா தெரியுமா? ரூபசம்பன்னம் அழகு. அந்த மாதிரி 2 பேர் அழகு இப்படி பிடிச்சிட்டே சொல்றாரு. அந்த மாதிரி அழகானவாளை பார்க்கவே முடியாது. சுகுமாரவ் ரொம்ப மென்மையானவான. தூக்கி வாரி போட்டது கரனுக்கு. இது மென்மையான பார்த்தாலே தெரியுது. எவ்வளவு மென்மையானவான்னு பார்த்தாலே தெரியுது. சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ். கண்களை இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். சீரகிருஷ்ணாஜினாம்பரவ் அவ மரவுரி தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலமூலாசனவ் தாந்தவ் காய்கனிகளை எல்லாம் உண்டு வாழ்கின்றார்கள். சாந்தி தாந்தி எல்லாம் இருக்கு. உப்புல நடக்கம் வெளிப்புல நடக்கம் எல்லாம் அவர்களிடத்துல இருக்கிறது. தாபசவ் பிரம்மச்சாரிணவ் புத்திரவ் தசரதஸ்யேதவ் பிராதரவ் ராமலக்ஷ்மணவ் அப்படின்னு முடிச்சார். கரண் கேட்டான், நிஜமாவே அந்த 2 பேர் தான் இதை செஞ்சாளான்னு கேட்டான். ஏன் உனக்கு சந்தேகம் தான்? நீ வைவேன்னு பார்த்தா இன்னமும் ரொம்ப வசதியா கொண்டாடிட்டு இருக்கியே. அதுக்கு அவ சொன்னா, வெசண்டு தானே இருக்கேன்னா. நான் ஒன்றும் கொண்டாடவே இல்லையே. அவளை நன்னா தூற்றி கொண்டு இருக்கிறேன். தூற்றுதலே எப்படி இருக்குன்னா கொண்டாடினா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அவ தன்னிலை மறந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. அவள் ஒரு கைம்பெண் சூர்பனகை, அவளும் ஒரு கைம்பெண். அவ வாங்க அத்தனை கொண்டாடி இருக்கா. அவ தார கொண்டாடினா, சூர்பனகை கொண்டாடி இருக்கா. மந்தோதரி சதுஸ்லோகின்னு ரொம்ப பிரசித்தம். அவதான் ரொம்ப அழகா எந்த பெருமான் வைகுண்டத்திலே 4 திருக்கரத்தோட சேவை சாதிக்கிறவனாய் ஸ்ரீமன் நாராயணன் விளங்குகின்றானோ அவன் தான் ராமனாக அவதரித்திருக்கிறான்னு ஸ்பஷ்டமாக சொன்ன பெருமை ஸ்ரீராமாயணத்திலே ஒருத்தருக்கு இல்லை ஒருத்திக்கு உண்டுனால் அப்பெருமை மந்தோதரிக்குத்தான் உண்டு. வியக்தமேஷ மகாயோகி என்னவா ஆரம்பிக்கிறார் தெரியுமா? பராசர பட்டரிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது. ராமன் நாராயணனுடைய அவதாரம் என்று எங்கனம் தெரிந்து கொள்வதுன்னு கேள்வி. அவர் அழகா சொல்லிட்டார். தமச பரமோதாத்தா சங்க சக்கர கதாதரகான்னு பாடியிருக்காள் இல்லையோ. மந்தோதரியே சொல்லிட்டா. மேலான வைகுண்டத்திலே விளங்குபவனான பெருமான், சங்க சக்கர கதா பத்மங்களோட கூடியிருக்கிறவனான பெருமான், அவன் தான் ராமனாக திருவவதரித்திருக்கிறான்ங்கிற அந்த உயர்ந்த உண்மையை மூதலித்த பறைசாற்றிய பெருமை அது மந்தோதரிக்குத்தான் உண்டுங்கிறது தனிப்பட்ட ஏத்தம். அதனால அவ அத்தனை கொண்டாடுறாத. மந்தோதரி சதுஸ்லோகின்னு சொல்லுவார்கள். பல வேதாந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளே வைத்துக் கொண்டு பேசுகிறாள். இதுல வேடிக்கை என்னன்னா, அது தாரையோ சூர்பனகையோ மந்தோதரியோ வெய்யணும்னு வந்தவா தான். அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா அவர்களுடைய அந்த வசவும் கூட வாழ்த்துளியாக பெருமானை பார்த்த உடனே என்ன சொல்றதுன்னு தெரியல கொண்டாட ஆரம்பிச்சிருக்கா. அதுவும் துவம் அப்ரமேயஸ்ச துராசதஸ்சேங்கிற வார்த்தைகள் எல்லாம் நீ அளவிட ஒண்ணாத பெருமை படைத்தவன் ஆரம்பித்து சொல்லுகிற வார்த்தைகள் தாரையினுடைய வார்த்தைகளாகட்டும், சூர்பனகையினுடைய வார்த்தைகளாகட்டும், மேலே மந்தோதரியினுடைய வார்த்தைகளாகட்டும் ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள்னு சொல்ல வேண்டும். அதனால நாளைக்கு அதெல்லாம் வேற இருக்கு. அதனால இந்திரஜித்தை நாளைக்கு போவான்னு நினைச்சிட்டு இருந்த இந்திரஜித்துக்கு வெண்டிலேட்டர் இன்னைக்கு எடுத்துள்ளோம். வேற வழி இல்லை. ஏன்னா மத்தியானமே வரச்சவே அடியன் பார்த்துட்டு வந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் சுமாரான கட்டங்கள் தான். ஆனா நாளைய தினம்ங்கிறது இருக்கு பாருங்கோ, அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் பொதிந்து இருக்கின்றன. இன்னைக்கு ஏன் வந்தான் சண்டை போட்டான், எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சது மத்தியானம். இதெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்தான் சண்டை போட்டான், இவன் போனான், அவன் சண்டை போட்டா யாரும் ஒருத்தர் போத்தான் இவாளுக்கு தான் வெற்றிங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். இதுல எந்த சஸ்பென்ஸையும் ஒழிச்சு வைக்கவே முடியாது நம்மளால. யார் யார் வந்தாலும் இவர்கள் கையால் அடிபட்டு தான் போக போறாங்கிறது அது நிச்சயம் தெரியத்தான் போறது அப்படின்னு நினைச்சுட்டே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நாளைக்கு அந்த மந்தோதரியினுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால், அதுவும் ராவணன் மாண்டொழிந்த பிற்பாடு அந்த உடலை கண்டு அவள் சொல்லுகிற வார்த்தைகள், அதுக்கு மேல ராமன் தன்னுடைய அருங்குணத்தை வெளியிடுகிற ஒரு கட்டம் உண்டு. விபீஷணன் கூட திரும்பி பார்க்க மாட்டேன் தன்னுடைய அண்ணனுடைய உடலைன்னு சொன்ன போது ராமன் சொன்ன வார்த்தை இருக்கிறது பாருங்கோள். அவன் ஏன் ராமன்கிறத நமக்கு உணர்த்துகின்ற கட்டம் அது. அதெல்லாம் இருக்கிறதுனாலே இந்த இரக்கமற்றவன் உறக்கமற்றவன் அதை இன்னைக்கே முடிச்சுடலாம். இரக்கமற்றவன் சொன்னால் பெருமானும் பிராட்டியும் வாழ்வதற்காக தவம் இயற்ற வேண்டியிருக்க, வேள்விகள் செய்ய வேண்டியிருக்க, அவனை முடிப்பதற்கென்று ஒரு வேள்வி செய்தவன் இரக்கமற்றவன். கொஞ்சம் கூட இரக்கமில்லை. அவன் தந்தைக்கு நல்ல புத்தி சொல்லி இருந்திருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் தந்தையினுடைய தீமைக்கு துணை நின்றவனாக ஆனான். இரக்கமற்றவன். உறக்கமற்றவன் 14 ஆண்டுகள் எவன் கண்ணுறங்காமல் இருப்பானோ அவன் தான் இவனை முடிக்க முடியும்னு வர வாங்கி வச்சிருந்தானோ இல்லையோ. 14 வருஷம் தூங்கவே இல்லை லக்ஷ்மணன்.
அவர் தூங்கலைன்னா ராவணன் என்ன பார்த்துட்டாருன்னு அர்த்தம் இல்லையோ, அவர் தூங்கலைங்கிறதே ஒருத்தனுக்கு பிரச்சனையை கொடுத்தது. அது தெரியுமா உங்களுக்கு? லக்ஷ்மணன் தூங்கலைங்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் தூக்கமின்றி தவித்தான், அவனுக்கு தான் குஹன்னு பேர். பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அந்த குஹன் ராமலக்ஷ்மணர்கள் குஹனுடைய இருப்பிடத்திற்கு வந்தார்கள். ஒரு கட்டாந்தரையில படுத்துட்டான், 2 பேரும் படுத்து தூங்கியாச்சு. லக்ஷ்மணன் அங்கேயே சுத்தி வந்துட்டு இருக்கான். குஹன் அவனை பார்க்கறான், இவன் என்ன நம்பிக்கைக்குரியவனா இல்லையா, எனக்கு ரொம்ப மனசனமோ பதபதப்போட இருக்கு. ஒரு தம்பி காட்டுக்கு அனுப்பிச்சுட்டான், இவனும் பரதனும் ஒருவேளை கூட்டாளியா இருப்பாளா என்னன்னு தெரியலையேன்னு மனசுக்குள்ள ஒரே அங்கலாய்ப்பு. ஆனா அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் இருக்கிற ஒரு சௌகரியம் என்னன்னா, யார் மனசுல என்ன இருக்குன்னு இன்னொருத்தருக்கு தெரியாது. அதுதான் சௌகரியம். இல்லைன்னா இங்கே இது இங்கேயோ பெரிய யுத்தம் நடந்துடுவோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் மனசுல நினைக்கிறத மட்டும் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சுடுத்து அங்கேயிருந்து ஓடி வந்து கழுத்து பிடிச்சிருவா. பிடிச்சுட்டே இருந்துச்சு. அவர் என்ன சொல்லுவார், இரு நான் அவரை பிடிச்சிட்டு வரேன், அப்புறம் என்ன பிடிக்குவார், ஏன்னா என்னை பற்றி அவர் அப்படி நினச்சிட்டு இருக்காருன்னு ஓடுவான். இதுதான் இங்கே நடக்கும். அப்போ அவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தான், குஹன்கிறது நல்ல வேலையாக தெரியல. அவன் சந்தேகப்பட்டான், இந்த மாதிரி லக்ஷ்மணனும் தீயவனாக இருப்பனும். மெதுவாக போனான். அவள் 2 பேர் படுத்துட்டாச்சு, நீ படுத்துட்டா என்னன்னு கேட்டான். ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டான் லக்ஷ்மணன். எப்படி இந்த நிலைமையில் அண்ணாவை பார்த்துட்டு மதனியாரை பார்த்துட்டு எனக்கு தூக்கம் ஒரு கேடா, என்னமா அவர்கள்லாம் நல்ல கட்டிலில் படுத்துட்டு இருந்தவா தெரியுமா, இன்னைக்கு இந்த மாதிரி கட்டாந்தரையில் படுத்துட்டு இருக்காள், எனக்கு பார்க்கவே நோவோ போல இருக்குன்னு அழ ஆரம்பிச்சுட்டான். சரி சரி பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் போச்சையெல்லாம் திருப்பி பார்த்துட்டே போகிறான். நடிக்கிறானா நிஜமாவே நல்லவனா ஒன்றும் புரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு நினச்சிட்டே போகிறவன் தன்னுடைய ஆட்களை எல்லாம் அழைத்தான். எல்லாரையும் கூப்பிட்டாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டான். எல்லாம் கேட்டான், என்ன சுவாமி அப்படின்னு கேட்டால் குஹன் இடத்துல, நான் கொஞ்சம் அங்கேருந்து காவல் காக்கிறேன், கொஞ்சம் அப்படியே போயிட்டு வரேன், நீங்கள்லாம் விழித்து கொண்டு இருக்க வேண்டியது நல்லா கேட்டுக்கோங்க. என்ன தெரியுமா சொல்லிட்டான், நீங்கள்லாம் விழிச்சுட்டு இருக்கணும். அந்த லக்ஷ்மணன் மட்டும் ராமன் கிட்ட போய் ஏதாவது விளையாடினான்னு வச்சுக்கோங்க, அவன் முடிக்கிறானோன்னு எனக்கு ஒரு பயம், முடிக்கிறதுக்கே வந்திருக்கானோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. லக்ஷ்மணன் ராமன் கிட்ட போய் ஏதாவது ராமனுக்கு தீமை செய்வானாக தென்படுவானாயின் நீங்க என்னுடைய அனுமதிக்காகலாம் காத்திருக்க வேண்டாம், அங்கேயே லக்ஷ்மணனை முடிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். ஆகட்டும் மகாராஜான்ட்டு அத்தனை பேரும். குஹன் தள்ளி போனான் பாருங்கோ. அந்த சேனை தளபதி ஒருத்தர் இருப்பான் சொல்லி அவன் எல்லாரும் கூட்டா எல்லாம் அங்கே வாங்கடான்னு கூட்டான். திரும்ப கிரிக்கெட் மேட்சே சொல்கிறேன், இந்த ஃபீல்டிங் போகிறதுக்கு முன்னாடி அப்படி தோல் மேலே கை போட்டு எல்லாம் நின்று நம்ம பேசுவா பாருங்க. அந்த மாதிரி ஒரு சேனாபதி எல்லாரையும் கூட்டுனா தோல் அப்படி கையை போட்டுனான். தலைவர் அப்படி போயாச்சான்னு பார்த்தான், அவர் மறைஞ்சு போயிட்டார். லக்ஷ்மணன் ராமனுக்கு ஏதாவது தீமை செய்வான்னா லக்ஷ்மணனை முடிச்சிருங்கோ. ஒருத்தன் சொன்னா அதான் தலைவர் சொல்லிட்டு போயிட்டாரு, நீ வேற ஏன் சொல்றேன், நான் இரு மேல நான் சொல்றேன், நம்ம தலைவர் ஒரு வேளை ராமனுக்கு ஏதாவது தீமை செய்வாருன்னா என் அனுமதிக்கு காத்திருக்க வேண்டாம், தலைவரையே போட்டுருங்கோன்ட்டான். பிள்ளலோகாச்சாரியருக்கு ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல வந்தது. குஹனை சில பேர் இப்படி சொல்றா, குஹனுக்கும் ராமனுக்கும் ஏற்கனவே பரிச்சயம் இருந்ததுங்கிறா. ஏன்னா அவர்கள் சந்தித்து கொண்ட போது நெடுநாளைய நண்பர்களை போல பழக்கம் இருந்தது அவளுக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. ஏற்கனவே எங்கேயோ எப்படியோ பழக்கம், அவன் அயோத்தி கூட வந்திருக்கலாம், ஏதாவது இருந்திருக்கலாம், தெரியாது எந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டதுன்னு தெரியல. ஆனா பழக்கத்தை பார்த்தால் நெடுநாள் பழகியவர்கள்ங்கிற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. சரி, அப்படி இல்லைன்னாலும் வந்தா அவன் பெரிய தலைவனா இருக்கான், தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்த விருந்தினர்களை நல்லா உபசரிக்கணும், அவன் உபசரிக்கிறான். லக்ஷ்மணனால் எதுனா தீமைன்னா நம்ம இடத்துக்கு வந்திருக்கும் போது ராமனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, இது ரொம்ப முக்கியம் இல்லையோ, அதை முக்கியமா பாப்பா. நம்ம இடத்துக்கு வந்துருச்சே, அவர் வெளில போய் அவருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னுவா, அப்படியே வாய்விட்டே சொல்லிடுவா. நம்ம இடத்துக்கு வரும்போது ஜாக்கிரதையா வந்துட்டு போனா அது போரும்னு ஆகி போச்சு. அப்போ நமக்கு என்ன வேணும், நாம சேஃபா இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ, அந்த எண்ணத்துல கூட குஹன் சொல்லி இருக்கலாம். பிள்ளலோகாச்சாரியர் என்ன கேள்வி கேட்டுட்டார், அவனுடைய அந்த சேனையில இருக்கிறவா இருக்கா பாருங்க, முன்ன பின்ன ராமனையே தெரியாது, முதல் தடவை தான் இப்பதான் ராமனை பார்க்கறா. அப்பவே ராமனுக்காக தங்களுக்கு சோறு போட்டு சம்பளம் கொடுக்குற தலைவனையே கொள்றதுக்கு தயாராயிட்டாலே இது எப்படி சாத்தியம்னு கேள்வி. ரொம்ப பரிச்சு. இப்போ பேப்பரே பார்த்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டது, 6 பேர் பலியும் போட்டிருப்பான், இன்னொரு இடத்துல 31 பேர் பலி, 800 பேர் பலின்னா போட்டுதான் வச்சுக்கோங்க. அது எண்ணிக்கைக்கு சேர கொஞ்சம் உச்சி வேணும்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் நாம கொட்டுறது. ஏன்னா நமக்கு தெரியாத இடம் ஒன்று 6 பேரா என்னமோ போய் விழுந்து சாகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதாவது ஒன்று சொல்லுவோம். 800 பேர் யூ அப்படி அதோட நின்றுடுவோம். அவ்வளவுதான் நம்முடைய ஒரு ரியாக்ஷன்ங்கிறது அவ்வளவுதான் இருக்கும். ஏன், அங்க தெரிஞ்சவா யாரும் நம்முடையவர்கள் யாரும் இல்லைங்கிறது தான் காரணம். அந்த 6லயோ 31லயோ 800லயோ ஒருத்தர் நமக்கு வேண்டப்பட்டவர் இருந்துட்டோம், நம்ம அத்தனை மாதிரி ஒரு உச்சி கொட்டுட்டு நகர்ந்து போற சமாச்சாரமானது. அதுக்கப்புறம் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சு விடுறோம். அப்ப தெரிஞ்சவாளா இருந்தா நம்முடைய பரிதவிப்புங்கிறது அதிகம் இருக்கும். இங்க கேள்வி என்ன தெரியுமா, ராமனை இந்த இங்க இருக்கிற குஹனுடைய வீரர்களுக்கு முன்ன பின்ன தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். இன்னைக்கு தெரிஞ்ச ஒரு ஆசாமிக்கு தங்கள் தலைவனையே கொள்ற அளவுக்கு தயாராவாளான்னா பிள்ளலோகாச்சார விட்டா இதுக்கு பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அவர் அழகா சொன்னார், ஒரு நாள் திருமுகத்திலே விழித்தாரையும் வடிவழகு படுத்தும் பாடிரே இதுன்னார். ஒரு நாள் ராமன் மூஞ்சியில முழிச்சுட்டோம்னா அவன் வடிவழகு நம்ம அப்படி ஆக்கிடுமா, அவனுக்காக நான் என்ன வேணா செய்வேன்டான்னு நம்மளை ஆக்கிடுமா. அத்தனை வைபவம் அவனுக்கு இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஏற்றம் இருக்கிறது பாருங்க. வடிவழகிலே சிறந்தவனான பெருமான் அப்படி குஹனை அனுகிரகிச்சிருக்கான். இந்த கதை எதுக்கு சொன்னேன்னா, அங்கேயே லக்ஷ்மணன் தூங்கலைங்கிறத பார்த்துட்டு குஹனுக்கு சந்தேகம் வந்தது.
நீ ஏன் தூங்காத இருக்கேன்னா அதுக்கு பதில் இதுதான், அவன் உறக்கமற்றவன், இந்திரஜித்தை முடிக்கணும்னு தூங்காத இருந்தான். கண் விழிச்சு வேலை பார்க்குறாங்கிற இல்லையோ, எட்ட வேண்டிய இலக்கை எட்டுகிற வரையிலும் தூக்கத்தை கை கொள்ள மாட்டேன்னு சொல்றா போலே அவன் ராமனோடு கூட வந்ததே இந்திரஜித்தை முடிப்பதற்காகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனாலே இந்திரஜித்தை முடிப்பதற்காகவே திருவவதரித்தவனாக லக்ஷ்மணன் அவர்கள் இருவரும் பெரும் போர் புரிந்தார்கள். போர் ரொம்ப ஆச்சரியமா நடந்த பிற்பாடு இந்திரஜித்து மாண்டான். அதற்கு மேலே ராவணன் புலம்பினான். அரக்கிகள் எல்லாம் புலம்பினார்கள். ராவணன் புறப்பட்டான். விரூபாட்சங்கிறவன் போனான், மகோதரன் போனான், மகாபார்ஷ்வன் போனான். ராமராவண யுத்தம்ங்கிறது நடக்கிறது. சக்தி ஆயுதத்தாலே லக்ஷ்மணன் அடிபட்டான். அதுக்கு மேலே லக்ஷ்மணன் உயிர் பெற்றான்கிற சரித்திரம். இந்திரனுடைய தேருங்கிறது மாதலியோடு கூட ராமனுக்காக வந்து சேர்ந்தது. ராமன் ராவணனோட யுத்தம் செய்த பொருட்டு மாதலி தேர் முன்பு கொள்ளன்னு சொல்லுமா போலே தேர் இந்திரனே அனுப்பி வைத்து அந்த தேரிலே இருந்து கொண்டு ராமன் சண்டையிட வேண்டியது என்பதாக சொல்லப்பட்டு அந்த தேர் வந்து சேர்ந்தது. ராவணனிடத்திலே சந்திரஹாசம்ங்கிற உயர்ந்த ஒரு ஆயுதம் அவனிடத்திலே இருந்தது. அந்த ஆயுதத்தையும் கீழே போட்டு போன சரித்திரம்ங்கிறதும் உண்டு. அது சுருக்கமாக இன்னைக்கு சொல்லிட்டு நாளைக்கு விவரித்து சொல்றேன். எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சரித்திரம். இன்று போய் நாளை வா என்று ராமனாலே உரைக்கப்பட்டது. ஒரு நாள் பெரிய சண்டை. அந்த சண்டை நடந்தப்போ பாருங்க, அவன் கையில வில்ல பிடிச்சுட்டு இருக்கானே தவிர அம்பு அடிக்கலை. தளர்ந்து போட்டான், ஒன்னும் செயலற்று நிற்கிறான். அப்போதும் ராமன் அடித்து கொண்டிருந்தான். சாதாரணமா நிராயுத பாணி அடிக்கக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவன் பார்த்தான், அம்பே விடலையே, ராமன் யுத்த சாஸ்திரம் நல்லா தெரிஞ்சவன் தானே, அறநெறிய அறிந்தவன், ஏன் என்னை அடிக்கிறான்? அப்பதான் அவனுக்கு நினைவுக்கு வந்துதான், நாம பானம் போடலையே தவிர நிராயுத பாணி கிடையாது. கையில வில்ல பிடிச்சுட்டு இருக்கோம். கையில வில்ல ஆயுதம் இன்னும் கையில இருந்துட்டு தான் இருக்கு. அவனுக்கு அந்த வில்ல எப்படி தெரிஞ்சது ராவணனுக்குன்னா சத்ருவாட்டம் தெரிஞ்சுதான். நீ கையில இருந்தியானா அவன் என்ன போட்டுருவான், என்ன அழிச்சுடுவான். அதனால அந்த வில்லை இப்படி தூக்கி போட்டானான். இதை விட்டாத்தான் அவன் என்ன அடிக்கிறத நிறுத்துவான்னுட்டு அதை அவன் தூக்கி போட்ட வேகம் இருக்கு பாருங்க, ஒழிஞ்சு போன்றா போல போட்டான். ராமன் அப்ப சொன்ன வார்த்தை கச்சானுஜானாமி ரணார்த்தி தஸ்துவம், இன்று போய் நாளை வா. அப்பவே சுத்தி இருக்கிறவாள்லாம் கேட்டார், சுலபமா இன்னைக்கு முடிச்சுடலாமே. இன்னைக்கே அவனுடைய ஒரு அம்ப காண்பிச்சா கீழே விழற நிலைமையில இருக்கான். அடிக்கணுங்கிற தேவையே கிடையாது. என்னால் பெருமானுடைய திருவுள்ளம் பாருங்க, நாளைக்கு வரிசையாவது கைகூப்பிட்டு வருவானோன்னு அவருக்கு அபிப்பிராயம். இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்கே, ராத்திரி போய் யோசனை பண்ணி பார்க்க மாட்டானா? இதற்கு மேலும் அவனோட சண்டை போடுறது வீண். நாளைக்கு நாம போய் சீத்தையை விட்டுட்டோம், நடந்து போச்சுப்பா, நீ உன் வழி போ, நான் என் வழி போறேன்னு ஒரு வேளை சொல்லுவானோ என்னவோ என்று எதிர்பார்த்தார். ஆனா அந்த எதிர்பார்ப்பு கைகூடவில்லை. இப்ப இந்திரஜித்தை பத்தி பேசணும் இல்லையா, நாகபாஷத்தாலே கட்டினது இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. புறத்தாழ்வான் அழகா ஒரு கேள்வி கேட்கிறார், சுந்தரபாவஸ்தவத்துல கேட்கிறார், பகவானுக்கு அவ்வப்பொழுது தோல்வி அடைதல்னா ரொம்ப பிடிக்குமா? எந்த தோல்வி அடைஞ்சார்? என்ன தோல்வினா, பரமசிவனாரிடத்துல ஒரு தோல்வி, இந்திரஜித்தினிடத்துல ஒரு தோல்வி. பரமசிவனாரிடத்திலே தோற்றார்னு சொன்னால் எந்த சரித்திரம்னு கேள்வி வந்தது. அதுக்கு ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னா, பரமசிவனாரிடத்துல தோல்வின்னா ஒரு சமயம் ருக்மிணி பிராட்டி கண்ணன் இடத்துல சொன்னான், நாம் இருவரும் சேர்ந்து பரமசிவனாரை குறித்து தவம் இயற்ற வேண்டியது. எதுக்கு தவம்னு கேட்டார் பெருமாள். இல்ல கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறக்க வேண்டாமா? அவர் தான் ஆசுதோஷர், ரொம்ப சீக்கிரம் குஷியானவர். பரமசிவனாருக்கு ஆசுதோஷர்னு பேரு. ரொம்ப சீக்கிரம் அவர் ஹாப்பி ஆயிடுவார், கேட்டதை கொடுத்துருவார். உடனே கண்ணன் சொன்னார், சரி நீ சொல்றே வா தவம் பண்ணலாம்னு உட்கார்ந்த உடனே கல்வாயம்மையும் ஏழுலகம் நின்னுள்ளே தோத்திய இறைவன்னு அப்படின்னுட்டு வெள்ளையரன் நான்முகன் இந்திரன் வானவர் உள்ளூர்தி கடல் பணிந்தேத்து வரையில் ஓடி வந்துட்டார் பரமசிவன். திரிசூலத்தெல்லாம் தூக்கி போட்டு ஓடி வந்துட்டார். நேரம் வந்து என்ன கண்ணாடு, உன்னை எப்போதும் நான் சிந்தித்துக் கொண்டிருக்க, என்னை நீ நினைப்பானேன் அப்படின்னு கேட்டாராம். என்ன போய் நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கே? ஏன்னா மெதுவா சிரிச்சார் கண்ணன். உனக்கு ஞாபகம் இருக்கா, முன்ன நீ என்கிட்ட ஒரு வரம் வாங்கினேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். என்ன வரம் வாங்கினேன் உங்ககிட்ட? ரொம்ப விசித்திரமான வரம் வாங்கினேன். உங்ககிட்ட நான் வரம் வாங்கணும்னு நீ என்கிட்ட வரம் வாங்கினேன். எப்படி இருக்கு பாருங்க, பெருமானே ஒரு சமயம் நீ என்கிட்ட வந்து வரம் வாங்கிண்டா எனக்கு நல்லது அப்படின்னு ஒரு வரம் நீ வாங்கிட்ட. இப்ப ருக்மிணி வந்து சொன்னா எனக்கு அது ஞாபகம் வந்துருது, அதுக்காகத்தான் உன்னிடத்துல நான் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப தான் ஒரு தோற்றவனை போலே, அவனிடத்துல ஏதேனும் விரும்பி பெற வந்தவனை போலே தோல்வியின் விளிம்பில் நிற்கிறவனாட்டம் பெருமாள் நின்று இருந்தார். இந்திரஜித்து கட்டினான்னா இந்த கட்டுக்கெல்லாம் வசப்படக்கூடியவரா பெருமாள். ஆனாலும் அவருக்கு அது பிடிச்சிருந்து, அவ்வளவுதான் விஷயம். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கட்டுண்டு கிடக்கிறேன். கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு முதல்கவி ஆழ்வார் கண்ணனை கொண்டாடுறார். ஒரு யசோதை கட்டி போட்டே அவர் கட்டுண்டு இருந்தார்னு சொன்னா, இந்திரஜித்து இந்திரனையே ஜெயித்தவன், அத்தனை மார்தட்டி கொண்டு வருகிறவன், அவனுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுப்போமே. கீத கோவிந்தத்துல ஜெயதேவர் ஒரு விஷயம் சொல்றார், குவலையா பீடம் கண்ணு முன்ன வந்து நிக்கிறது, கண்ணன் பார்க்கிறார். அந்த குவலையா பீடத்தினுடைய அந்த மத்தகம் ரொம்ப பெருசா இருக்கும், பெரிய மத்தகம். அதை பார்த்த உடனே ராதையினுடைய பரந்த விசாலமான திருமார்பு கண்ணனுக்கு ஞாபகம் வந்துருத்தான். அதை பார்த்த உடனே ராதை ஞாபகம் வந்துட்டு அப்படியே வாய் பழந்து நின்றுட்டாராம். யானையே நினைவில்லை, வாய் பழந்து இவர் நிக்கிறத பார்த்த உடனே கம்சன் என்ன தெரியுமா நினைச்சுட்டான், குழந்தை பயந்துட்டான், குலையா பீடத்தை பார்த்தே பயந்துட்டான், இன்னும் நொடி பொழுதுல முடிஞ்சு போடுவான், நாம தப்பிச்சுட்டோம்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டானா.
ஜெயதேவர் சொல்றார், எதிரிக்கே அரை கணம் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் பகவான், நமக்கு தரமாட்டானான்னு கேட்கிறார். அவனே ஒரு கணம் ஏன் கண்ணன் பிரமிச்சாங்கிறது தெரிஞ்சுக்காமல் யானையை பார்த்து பயந்துட்டான், அவன் சீக்கிரம் முடிஞ்சு போடுவான்னு அப்பாடான்னு ஒரு பெருமூச்சு ஒரு கணம் விட்டான் இல்லையோ, எதிரிக்கு ஆனந்தத்தை கொடுத்துருக்காரு. நீ பக்தனாரு, உனக்கு நிறைய ஆனந்தத்தை கொடுப்பார். அப்போ பெருமாளுக்கு இப்படி இந்திரஜித்து கையால கட்டுண்டிருப்பதும் அவருக்கு பிடித்தமானதாக இருக்கிறது. பரமசிவனாரிடத்திலே தோற்பதையும் அவர் விரும்புகிறார். அது அவருடைய விருப்பம். அப்பதான் கல்வான்னு கூட்டாரா பரமசிவன். நீ திருடன்டா நீன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கல்வா இதுன்னா உம்ம நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன ஸ்தோத்திரம் பண்றதாவது அப்படின்னு அவர் ஓடி வந்தாருங்கிற அந்த சரித்திரமும் இவ்விடத்திலே நினைக்க தகுந்தது. ஆக இன்று போய் நாளைவான பெருமானாலே அனுப்பப்பட்டவனான ராவணன் அவன் எங்கனம் திரும்ப வந்தான்கிற சரித்திரத்தை நாளைக்கு இவ்விடத்திலே அனுபவிக்க பிராப்தம். நிஜமாவே நாளைக்கு தான் சுவையான கட்டம்னு சொல்ல வேண்டும். ஏன்னா மந்தோதரியினுடைய வார்த்தைகள், ராமனுடைய அருங்குணம், அவர் திரும்ப சென்ற போது நிகழ்ந்த நிகழ்ச்சிகள், அவ்விடத்திலே ராமனுடைய உயர்ந்த பட்டாபிஷேகம் என்று உயர்ந்த கதாபாகங்கள், அவை அனைத்தும் நாளைய தினம்தான் நமக்கு காண கிடைக்கின்றனங்கிறதுனாலே அனைவருமாக அவசியம் நாளைக்கும் வந்திருந்து இந்த கோட்டியை நடத்தி தந்து இந்த ஆனந்தத்தை பருகி கழித்திட வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு, என்னதான் இப்பவே மாம்பழம் எல்லாம் கிடைச்சுட்டா கூட ஒரு மே ஜூன்ல கிடைக்கிறா போல சுவையான மாம்பழங்கிறது அது இப்ப கிடைச்சாலே சாப்பிடலாமான்ற பயம்தானே பலருக்கும் ஏற்படுறது. அதை போலத்தான் 4 நாள் கதை இப்ப கிடைக்கிற மாம்பழத்தை போல நாளைக்கு நடக்கிற கதைன்றது இருக்கு பாருங்க, அதுதான் மே ஜூன்ல கிடைக்கிறா போல மாம்பழத்தை போலேன்னு வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இத்தனை பேர் நாளைக்கு வரணுங்கிறதுக்காக கட்டப்பட்டு சொல்ற வார்த்தைகள், அதனால அவசியமா வந்துடும் என்று இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு நாளை சந்திக்கிறேன் என்று சொல்லி அமைகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தை சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் சிவதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.